ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பிசிஎம் பேட்சோட ஓரியன்டேஷன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சில பேசிக்கான விஷயங்கள் பற்றி பேசுவோம். தென் ஆஃப்டர் தட் பிவைக்யூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு என்விரான்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜியாகிரஃபியோட, சயின்ஸோட, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸோட இந்த மாதிரி அதுக்கு நிறையா லிங்கேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வில் ஸ்டார்ட் வித் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் பேசிக்காக சில ஐடியாஸ் பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தட் இஸ் எப்படி அந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த பிளான் ஃபார் டுடே. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம என்னென்ன பிளான் வச்சுருக்கோம், ஸோ எப்படி இந்த பிசிஎம் பேட்ச் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முடிக்கிறதுக்கு வாட் ஆர் அவர் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் திங், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி தெர் இஸ் லாட் ஆஃப் காம்படிஷன். ஓகே, ஸோ ஏன்னா ஒன் ஆஃப் த எலைட்டஸ்ட் சர்வீஸ், ஓகே, இந்தியாவில் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் சர்வீஸ் இதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ there will be no doubt காம்படிஷன் இருக்கும். பிகாஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆல்சோ லெஸ். அப்போது அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு இந்த ரேஸில் யூ கேன் பி இன் த டாப். ஓகே, அதர்வைஸ் சும்மா அப்படி கிராஜுவலாக படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தென் இயர்ஸ் வில் கெட் வேஸ்ட். பிகாஸ் இந்த எக்ஸாம் வந்து திரும்பி ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நடக்கிற எக்ஸாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஒரு ப்ரிலிம்ஸ் மே மாதம் நடக்குது அப்படின்னா, இன்கேஸ் நம்ம அதில் கிளியர் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு மே மாதத்தில் வரும், அடுத்த மே மாதத்தில் வரும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்க கேப்பே 1 இயர். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி, மெயின்ஸை கிளியர் பண்ணி, தென் இன்டர்வியூ முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும்னா போயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸில் திருப்பி நடுவில் எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா அகைன் சைக்கிள் ரிப்பீட். ஸோ அப்போ இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ரொம்ப தெளிவாக இதுதான் எனக்கு இருக்கிற டைம்லைன், இதுதான் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ், இதுதான் என்னோட எபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாஸை கிளியராக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு போக முடியும். அதே மாதிரி எங்கெங்கே ஃபீட்பேக்ஸ் தேவையோ கரெக்டான ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு தென் செல்ஃப் எவல்யூஷன் நீங்கள் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஹெட். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்ப தான் நீங்கள் உங்களோட டைம், எனர்ஜி அண்ட் மணி எதையும் வேஸ்ட் பண்ணாமல் யூ கேன் பர்ஃபெக்ட்லி கோ இன் த பாத். ஓகே, ஸோ அப்போது அதை பேஸாக வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் திங், ஒரு ஜென்ரலாக நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறப்போ த பேசிக் திங் இஸ் சிலபஸ். ஓகே, ஸோ இப்போது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த சிலபஸை பார்க்குறப்ப தான் வி வில் ஹாவ் அ ஐடியா. ஓகே, ஸோ என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஆர் வாட் ஆர் த ஏரியாஸ் வி ஹாவ் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ தெர் வில் பி அ பவுண்ட்ரி. ஓகே, ஸோ அந்த பவுண்ட்ரின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிறப்ப தான் இதுக்குள்ள ரூல்ஸ் வில் கெட் பிளே. ஓகே, ஸோ இப்போது இதை தாண்டி வெளியே அடிச்சிங்கன்னா 6, 4 வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அப்போது ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. த சேம் வே சிலபஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பவுண்டரியை ஒரு ப்ராடராக அவங்க சைட்லேருந்து, யூபிஎஸ்சி சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறது தான் என்னது சிலபஸ். அப்போது நான் அந்த சிலபஸையே வந்துட்டு கோ த்ரூ பண்ணாமல் நான் வந்துட்டு இந்த எக்ஸாம்குள்ளே போனேன் அப்படின்னா தென் ஒரு கிளாரிட்டியே இருக்காது. என்ன படிக்கிறோம், ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல் நம்ம போயிட்டுருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் whatever exam you study, first thing you have to cover is another syllabus. Okay, then second thing, இந்த சிலபஸை பேஸாக வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்போ தே வில் ஆஸ்க் யூ கொஷின்ஸ். ஓகே, அப்போது
அந்த கொஷின்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், பிஒய்க்யூ அப்படிங்கிற டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வருது. ஸ்டில் இந்த பிஒய்க்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயத்த வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்போது சிலபஸ் ப்ராடராக உங்களுக்கு ஒரு பவுண்டரி கொடுத்த மாதிரி இந்த பிஒய்க்யூஸை பார்க்குறப்ப வெதர் அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, பிஒய்க்யூஸை பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம் ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக நான் எதை டார்கெட் பண்ணணும், ஒரு ப்ராடர் சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அதில் நான் எதை படிக்கணும், எங்கே அதிக நான் டைம் அண்ட் ரிசோர்ஸஸை ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி கொடுக்கும். இப்போது சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்காக யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஸ்கூலில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜியோகிரஃபி இருக்கும். ஓகே, தென் யூ வில் ஹாவ் பாலிட்டி, எக்கானமி. ஓகே, இந்த மாதிரி யூ வில் ஹாவ் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, பட் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி படிக்கணுமா, ஒரே இன்டென்சிட்டியோட படிக்கணுமா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் டைம் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது நான் எதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க போகிறேன், எதை எந்த இதில் நான் படிக்க போகிறேன், அப்போ என்னோட ரிசோர்ஸ் வந்து கொஷின் கேட்குறதோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென் யூ ஷுட் நீட் ஸ்பெசிஃபிசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிசிட்டியை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் வி நீட் என்னது பிஒய்க்யூ அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஸோ பிஒய்க்யூஸை கோ த்ரூ பண்ணுறது மூலமாக தட் இஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி கிடைக்கும். ஓகே, அப்போது ஒரு ப்ராடர் ஐடியா ஃபஸ்ட் இருந்துச்சு சிலபஸ் மூலமாக. இப்போ பிஒய்க்யூஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, யூ ஆர் கெட்டிங் ஸ்பெசிஃபிக் ஐடியாஸ். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு, எந்த ரிசோர்ஸை படித்தா நான் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி உங்களுக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தோட எக்ஸாம் எழுதின பசங்க இல்லை நீங்களே மேபி யாராவது எழுதியிருந்துருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதி நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். ஹூவர் இட் இஸ் சொல்லியிருப்பாங்க நிறைய டிஃபரன்சஸ் இருந்தது, ரெகுலராக இருக்கிற கன்வென்ஷனல் மாடல்லேருந்து அவங்க பயங்கரமாக வேரி ஆகியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நான் அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறப்போ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கணக்கில் எடுக்காமல் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறப்ப மேபி ஐ வில் ஃபேஸ் மோர் ஷாக். ஓகே, ஏன்னா நான் ட்ரெடிஷ்னலாக எப்போ மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், பட் அவன் ட்ரெண்டை வந்துட்டு ஹி இஸ் சேஞ்சிங். ஓகேவா? யூபிஎஸ்சி இஸ் சேஞ்சிங். ஓகே, அப்போது அந்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த பிஒய்க்யூ அனாலிசிஸ் வில் ஹெல்ப். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஸ்டெப். நான் சொல்கிற எல்லா விஷயமுமே ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தேர்ட் திங், சிலபஸ் பார்த்தாச்சு, பிஒய்க்யூ பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போது இந்த பிஒய்க்யூஸ் பார்க்குறப்பவே ஆக்சுவலி சிலபஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ சப்டாபிக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சிலபஸை பிரித்து அதுக்கு கீழே நீங்கள் பிஒய்க்யூஸை பார்க்குறப்போ இன்னும் தெளிவாக எந்தெந்த ஏரியாவில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ சப்டாபிக் வைஸ் நீங்கள், ஏன்னா சிலபஸ் இப்போ மெயின்ஸோட சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், வாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தெர் ஆர் அரௌண்ட் 9 பேப்பர்ஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு சப்டாபிக் வைஸ் பிரித்து பார்க்குறதுங்கிறது முக்கியம். ஓகே, சரி, இப்போது இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னாவே பெரும்பாலான இதில் என்ன பண்ணுவாங்க பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பான ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, பட் ஐஏஎஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும், சிவில் சர்வீசஸில் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி மட்டும்தான். ஓகேவா? இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு அவங்க என்ன பண்ண போகிறது கிடையாது, ரேங்க் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேப்பர் 1ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இந்த மாதிரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதை கிளியர் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுனால நான் சர்வீஸ் வாங்க போகிறது கிடையாது. என்னோட சர்வீஸ், என்னோட ரேங்க், இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ண போகிறது என்னோட மெயின்ஸ் தான். ஓகே, மெயின்ஸ் இஸ் த திங் விச் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் எவ்ரி திங் ஆக்சுவலி. ஓகே, அப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயம்தான் என்னோட ரேங்கை டிசைட் பண்ணும். நான் எடுக்கக்கூடிய ரேங்க்கு தான் எனக்கு என்ன மாதிரியான கேடர் வரப்போகுது, தட் இஸ் என்ன மாதிரியான சர்வீஸ் வரப்போகுது, இது எல்லாத்தையுமே டிட்டர்மின் பண்ணணும். ஐஏஎஸ் வாங்க போகிறோம், ஐபிஎஸ் வாங்க போகிறோம், ஐஆர்எஸ் வாங்க போகிறோம், இல்லை எந்த ஸ்டேட் கேடர் எனக்கு வரப்போகுது, எவ்ரி திங் இஸ் டிட்டர்மைன்டு பை யுவர் மார்க்ஸ் இன் மெயின்ஸ். உங்களோட மார்க்ஸ் இன் மெயின்ஸ். அப்போது ஜென்ரலி பிசிஎம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா குறைஞ்சது 1 இயர்ல இருந்து 1.5 இயர் வரைக்கும் அதோட கோச்சிங் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் தான் ப்ரிலிம்ஸோட சப்ஜெக்ட்ஸே முடிக்கிறோம். ஓகேவா? அப்படி பெரும்பாலான இதில் சொல்கிறேன், காமன் இதில் அப்படி முடிக்கிறப்போ உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான ப்ரிலிம்ஸுக்கு போகிறப்போ உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது, டெஸ்ட் எழுதுறதுக்கும் டைம் இருக்காது. ஓகே, அப்படியே நீங்கள் அடிச்சு பிடிச்சி மேனேஜ் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸில் போயிட்டு திருப்பி என்ன ஆவீங்க, ஒரு 100 days to 110 days வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும் அது. ஓகேவா? அப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. பிகாஸ் மெயின்ஸில் உங்களுக்கு யூ வில் ஹாவ் அரவுண்ட் 9 பேப்பர்ஸ். ஓகேவா? அப்போ அந்த 9 பேப்பரை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ப்ரிலிம்ஸில் த நேச்சர் ஆஃப் கொஷின் இஸ் ஜஸ்ட் எம்சிக்யூ, தட் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அது கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்க போகுது, அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே டேட்டா உங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகேவா? பட் மெயின்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, இங்கே நீங்கள் கொஷின் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ண போறீங்க, எழுதி ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்போ எழுதி ஆன்சர் பண்ணுறப்போ நான் வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி என்ன எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த கண்டென்ட் எங்கேருந்து வரும், நான் படிச்சிருந்தா தானே வரும். படிச்சிருந்தா மட்டும் போதாது, படித்து அந்த எக்ஸாம் ஹாலில் எனக்கு அதை கரெக்டான டைமுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரணும். ஓகே, அப்போது அதை ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தென் ரீட்டைன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதவும் தெரியணும். ஓகே, அப்போது மெயின்ஸில் மார்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கிளியர்? தென் இந்த மெயின்ஸோட மார்க் தான் உங்களுக்கு ஆக்சுவலி எதை டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன், உங்களோட ரேங்கை டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போது இந்த மெயின்ஸில் உங்களுக்கு மார்க் வரணும்னா அங்கே 2 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? நம்பர் 1, knowledge, that is content. ஓகே, ஒரு மெயின்ஸுக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, தென் மாடர்ன் ஹிஸ்ட்ரினா அதுக்கான கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஜாகிரஃபி அப்படின்னு சொன்னால் அதுக்கான கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 9 பேப்பர் என்னெல்லாம், இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஓகேவா? சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது அங்கே சிலபஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ அதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு கண்டென்ட் இருக்கணும். ஓகே, ஒரு கண்டென்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை எழுத முடியும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கண்டென்ட் தெரிஞ்ச எல்லாரும் ஒரு விஷயத்த மார்க் வாங்குற அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக அந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? அப்போது இருக்கிற கண்டென்ட்டை மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரைட்டிங் ஸ்கில். இந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுத்துட்றான், பிவிக்யூ அனலைஸ் பண்ணுறோம், சப்டாபிக்ஸ் அதை பிரிச்சுக்கிட்டு பிவிக்யூஸை அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் படிக்கிறத தாண்டி மெயின்ஸுக்கு வரப்போ அங்கே ரொம்ப என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் நாலேஜ் பார்ட் அண்ட் திஸ் ரைட்டிங் பார்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போது நாலேஜ் பார்ட்டை நம்ம ஒரு சைடு கிளாஸஸ் இது பண்ணி நோட்ஸ் எடுத்து தென் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொடுத்து ஓகே இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வச்சு நாலேஜ் பார்ட்டை ரெடி பண்ணிடலாம். கண்டென்ட் திஸ் ரைட்டிங் ஸ்கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? அப்போ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ண தான்
எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், எப்படி ஒரு சப்ஹெட்டிங் போடணும், எப்படி ஒரு கன்க்ளூட் பண்ணணும், அடிஷ்னலாக நான் என்னோட பாயிண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் நான் வந்துட்டு வேலிடேட்டான பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நான் சேர்க்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகே, இப்போ நீங்கள் எத்திக்ஸ் எழுதுகிற மாதிரியே போய்ட்டு ஜாகிரஃபி எழுத முடியாது. ஓகே, ஸோ ஜாகிரஃபிக்குன்னு ஒரு ரைட்டிங் ஸ்கில் இருக்குது. ஓகே, ஹிஸ்ட்ரிக்குன்னு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்குது, எத்திக்ஸ்க்கு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்குது. எத்திக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4வது பேப்பரில் 2 காம்போனன்ட் இருக்கும். ஓகேவா? எத்திக்ஸ் பேசிக்ஸ் இருக்கும், பின்னாடி கேஸ் ஸ்டடீஸ்ன்னு இருக்கும். அப்போ அது ஒன்னொன்றுக்கும் வேறு மாதிரி எழுதணும். இது இல்லாமல் எஸ்ஏ பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்ஏ பேப்பருக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில். ஓகே, ஸோ அப்போது இங்கே நாலேஜ் அப்படிங்கிறத தாண்டி தி ஸ்கில் காம்போனன்ட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு கன்வெர்ட் யுவர் நாலேஜ் இன்டு திஸ் மார்க். ஓகே, கிளியர்? அப்போது இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் பிசிஎம் அப்படின்னு நம்ம படிக்கிறப்போ நம்மளோட மேஜர் கான்சென்ட்ரேஷன் எதுக்கு இருக்குன்னா ப்ரிலிம்ஸில் இருக்குது. பட் ரேங்க் வரணும் அப்படின்னா சைமல்டேனியஸாக நீங்கள் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது முக்கியம், மெயின்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது முக்கியம். ஓகே, ஸோ மெயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாலும் அது உங்களுக்கு யூட்டிலிட்டியாக அது மாறாது. ஓகேவா? மோரோவர் மெயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி. பிகாஸ் ப்ரிலிம்ஸோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ப்ராடராக கொடுத்துருப்பாங்களே தவிர அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. பட் மெயின்ஸோட சிலபஸ் அப்படி கிடையாது. மெயின்ஸோட சிலபஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, அப்போது ப்ரிலிம்ஸுக்கு நான் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே நீங்கள் ஆக்சுவலி மெயின் சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிறது மூலமாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது மெயின்ஸோட சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் என்னது ப்ரிலிம்ஸ். அதே மாதிரி ஒரு மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எந்தெந்த நோட்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 உங்களோட நாலேஜ் ஆக்சுவலி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். திஸ் நாலேஜ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கிளியர் என்னது ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மெயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நாட் கரெக்ட். ஓகே, எப்படி பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக படிக்கிறப்பவே ஓகே நீங்கள் சைமல்டேனியஸாக பேரலாக யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், இட் ஹாவ் டு பி பேரலல். தனித்தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சைமல்டேனியஸாக அழகாக என்ன பண்ண முடியும், படிச்சுட்டு போக முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பேரலாக எடுத்துகிட்டு போகிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹோப் ஒரு மெயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தென் ஒன்ஸ் மெயின்ஸ் முடிச்சிங்கன்னா தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 3rd ஸ்டெப் தான் இன்டர்வியூ. ஸோ டெல்லியில் வந்துட்டு உங்களுக்கு யூபிஎஸ்சியோட பில்டிங்கில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் ஆஃப்டர் கிளியரிங் மெயின்ஸ் கட் ஆஃப். ஸோ அந்த மெயின்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனல் இருப்பாங்க. பேனலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேல அந்த குறிப்பிட்ட டைமில் யூ வில் கோ ஃபார் அன் இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகே, இப்போது இன்டர்வியூவில் நடக்க போகிறது என்னது, இட் இஸ் ஆக்சுவலி என்னது பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகே, உங்களோட பர்சனாலிட்டியை தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போது உங்களோட பர்சனாலிட்டி பெட்டராக மோல்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஆக்சுவலி யூ கேன் பெட்டர் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, அப்போது யூ ஷுட் பி என்னது வெரி மச் மெச்சூர்ட் அண்ட் மோல்டட் பர்சன். ஓகே, அப்போ அந்த மெச்சூரிட்டி அண்ட் திஸ் ஒரு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஆஃபீஸருக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு நாளில் 2 நாளில் வந்துட்டு அப்படியே வந்துடாது. ஓகேவா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் எவல்யூஷன் ப்ராசஸ். ஓகே, அப்போ இந்த கண்டினியூஸ் எவல்யூஷன் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து உங்களுக்கு என்னது கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ யூ ஆர் டெவலப்பிங் யுவர் நாலேஜ் அண்ட் யூ ஆர் டெவலப்பிங் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, அதில் மெயின்ஸை பற்றி பேசுகிறப்போ ஐ ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினேன், எஸ்ஏ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இந்த எத்திக்ஸாக இருக்கட்டும், எஸ்ஏவாக இருக்கட்டும், இல்லைனா இன் ஜென்ரல் இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனாகவே இருக்கட்டும், இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை, உங்களோட லைஃப்பை
நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, ஓகே, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்து தான் உங்களோட பர்சனாலிட்டி என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படினாலும் உங்களோட ஆன்சர்ஸில் என்ன ஆகும், அது வெளிப்படும். ஓகே, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரான சேனலில் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அது வில்லிங்லி ஆர் அன்வில்லிங்லி ஆர் நோயிங்லி அன்னோயிங்லி, ஓகே, உங்களோட பர்சனாலிட்டி ஷேப் அப் ஆகும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களை ஜென்ரலி உங்களுக்கு என்னது, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாவே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, இதே ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோன்னா அதை கிண்டலும் பண்ணுவாங்க, வேற விஷயம். ஓகே, என்னப்பா இன்னும் வேலைக்கு போலியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருக்கலாம் மேபி சீனியர்ஸ். பட் மை பாயிண்ட் இஸ், யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் திங்காக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் மோல்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பர்சனாலிட்டி பெட்டராக மோல்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஃபுல்லி கரெக்ட்லி. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஓகே, தென் இன்டர்வியூ, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்க்காம இது எல்லாமே நம்மளோட பர்சனாலிட்டியை ஷேப் அப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்லேருந்தே இதை நீங்கள் பேரலாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப எலாங்கேட்டடாக இல்லாமல் அன்னெசரியாக பண்ண விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இல்லாமல் டார்கெட்டடாக வித் ஸ்மால் ஸ்மால் கோல்ஸ் அதை அழகாக அச்சீவ் பண்ணிட்டு யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் பொட்டென்ஷியல் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ சிலபஸ், பிஒய்க்யூ, சப்டாபிக் அனாலிசிஸ், தென் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இந்த 3 ஸ்டேஜ் இதோட இம்பார்ட்டன்ஸ் இதை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கோம். ஸோ மெயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நவ் கம்ஸ் த 4th ஸ்டெப். ஓகே, என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் யுவர் மார்க்ஸ் இன் மெயின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, அப்போது மெயின்ஸில் நீங்கள் மார்க் எடுக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட்? ஆன்லைனில் ரிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் எது இம்பார்ட்டன்ட் மெயின்ஸில் மார்க் எடுக்கிறதுக்கு? எஸ், நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ், நாலேஜ். அப்போது மெயின்ஸில் மார்க் எடுக்கிறதுக்கு நாலேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ அந்த நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வேஸ்ட்டாக அதிகமாக போகிறத விட எனக்கு ரொம்ப ப்ராடர் நாலேஜ் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. இட் ஷுட் பி ப்ராட், தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட். பட் அதை ஸ்பெசிஃபிக்காக யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம இந்த நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய படிப்போம். ஓகேவா? ஸோ நாலேஜ் எப்படி டெவலப் ஆகும்? நீங்கள் நிறைய படிக்க 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 அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பண்ணிக்க உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாகிட்டே போகும். கரெக்டு தான். பட் பிரச்சனை என்னென்னா டூ மச் ஆஃப் எனி திங் வில் கிரியேட் கன்ஃபியூஷன். ஓகே, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. தட் இஸ், ஒரு ஆட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 புல்லுக்கட்டு கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் லாஸ்ட் வரைக்கும் அது ரெண்டையுமே சாப்பிடாம வந்துட்டு அது வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி உண்டு. ஓகே, ஆக்சுவலி ஆடு அப்படி இருக்க போகிறது இல்லை. பட் வந்து ஒரு ஒரு ஜென் ஸ்டோரியோ ஒரு சம்திங் இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கதை வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி when you have too much options என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get lot of confusion. ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ நம்ம பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 10 புக்கு படிக்கிறீங்க, எல்லாம் பக்கம் பக்கமாக நிறைய படிக்கிறீங்க அப்படின்னா எஸ், குட், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த குவான்டிட்டி வந்துட்டு அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த குவான்டிட்டி ஆக்சுவலி நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த கன்வர்ஷன் அதில் வருமா அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்த படிக்கிறப்போ உங்களுக்கு மைண்டு அங்கங்கங்க திங்க் பண்ணுறப்போ வந்துட்டு எதை எடுத்து எழுதுறதுங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேவா? அப்போது அந்த குவான்டிட்டியை தேவைக்கு அதிகமாக அதிகமாக வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது தட் குவான்டிட்டி ஷுட் பி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். ஓகேவா? அப்போது படிக்கிறப்பவே நம்ம வந்து
நோட்ஸ் மேக் பண்ணுறது முக்கியம். நான் படிக்கிறப்பன்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், த ஹோல் ப்ரிப்பரேஷன் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் மெயின்ஸ். ஓகேவா? மெயின்ஸுக்காக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ மெயின்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஷார்ட்டான ஃபார்மேட்டில் நோட்ஸ் இருக்கிறது முக்கியம். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமில் மெயின்ஸில் கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கண்டெக்ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் 10 மார்க் கொஷின்ஸ், 12.5 மார்க் கொஷின்ஸ், 15 மார்க் கொஷின்ஸ், மேபி ரேர் கேசஸில் 20 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் காமனாக வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க இன் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இப்படி கேட்குறப்போ 10 மார்க் கொஷினுக்கு வந்து நீங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ் எழுதுவீங்க. ஓகேவா? இதே இது 15-20 மார்க் கொஷின்னா ஒரு 3லேருந்து 3.5 பேஜ் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ தான் நம்ம எழுத போகிறது. ஓகேவா? அப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா யூஎஸ் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷனில் நான் அதை பற்றி ஒரு 1000 பக்கம் கூட படிச்சிருக்கலாம். என்னோட நோட்ஸ் வந்துட்டு ஒரு 100 பக்கத்துக்கு கூட நான் எடுத்து வச்சிருக்கலாம். ஓகேவா? பட் அல்டிமேட்லி நான் எக்ஸாம் எழுத போகிறது எவ்வளோதான், மேக்ஸிமம் 1.5 பக்கத்துலேருந்து 3 பக்கம் தான் நான் எழுத போகிறேன். ஓகேவா? அப்போ நான் அவ்வளோ இது படித்து வச்சிருந்து அதை நான் வந்துட்டு இங்கே அத்தனையும் நான் கொண்டு வந்து எழுத முடியுமா அப்படின்னா தட் இஸ் டவுட். பிகாஸ் அவன் கேட்டிருக்கிற கொஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ப்ராடராக இருக்கா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கூட இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ எனக்கு அங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த 1.5 to 3 பக்கத்துக்கு எழுதுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாலேஜ் தேவையோ அது இருந்தால் போதும். ஓகேவா? அப்போது நான் அதை ரொம்ப படிக்கிறத விட அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியாவை நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு, பட் என்னோட நோட்ஸை நான் எப்படி வச்சுக்கணும், ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும். அப்படி நோட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதை ரீட்டைன் பண்ணுறது ஈஸி, மனப்பாடம் பண்ணுறது ஈஸி, அதை படிக்கிறது ஈஸி. ஸோ தட் அதை ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு அதை போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை ஆன்சராக கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? இதே இது நம்ம ரொம்ப நிறையா படித்தோம் அப்படின்னா எதை எழுதுறதுனே தெரியாது. இதே இது கம்மியாக படிச்சிருக்கிறப்போ இவ்வளோதான் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இதை எப்படி நான் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஸோ என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பேஸ் நோட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ உங்களால் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேவா? இது உங்களோட சைடில் இருந்து. ஓகே, பட் திருத்துறவங்க சைடில் இருந்து பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் ஒரு ஆன்சர் எழுதிருக்கீங்க, அதை நான் தான் திருத்துறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் நீங்கள் உங்களோட ஆன்சரில் ஒரு 1.5 பக்கத்தில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதுறீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நோட்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிஒய்க்யூ அதுக்கப்புறமேட்டு சிலபஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு பேசிக் நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ அந்த நோட்ஸில் ஒரு பேசிக் நோட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுவதெல்லாம் நான் பின்னாடி சொல்லி தருவோம். ஓகேவா? ஸோ இதில் யூ ஆர் ஹேவிங் அ டெஃபனிஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ அண்ட் சிலபஸ்லேருந்து சம் கீவேர்ட்ஸ். ஓகேவா? யூ ஆர் ஹேவிங் சம் கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் யூ ஆர் ஹேவிங் சம் டேட்டா, you may have some quotation or you may have some observations from some reports. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறப்போ நீங்கள் இந்த விஷயங்களை நல்லா கற்று வச்சுருப்பீங்க. ஓகே, அப்போ நீங்கள் எழுதுகிறப்போ இந்த விஷயங்களை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அப்போது எனக்கு படிக்கிறப்ப என்னோட சைட்லேருந்து எப்படி இருக்கும்னா, பரவாயில்லையே இவங்க வந்து இந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ இவ்வளோ கிளியராக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டாஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் குட் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, அது இல்லாமல் எழுதுறப்பே இவங்க வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க படிச்சிருக்கப்போ இவங்க நல்லா ப்ராடராக நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பாங்க, அதனால தான் இவங்களால இப்படி எழுதியிருக்க முடியுது அப்படிங்கிறத நான் பர்சீவ் பண்ணிப்பேன். ஓகேவா? பட் நம்ம படிச்சிருக்கப்போ எப்படி படிச்சிருப்போம், ஒரு ப்ராடர் ஐடியாவை டெஃபினெட்லி வி வில் ஹேவ், பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மார்க்கை ஃபெச் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை கொஞ்சம் டார்கெட்டாக நம்ம படித்து வச்சுருந்துருப்போம் த்ரூ அவர் நோட்ஸ். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது இது ஈஸி, எக்ஸாமினரை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஸோ 4th ஸ்டெப் என்னது, இட் ஷுட் பி உங்களோட நோட்ஸ் ஃபார் மெயின்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம 4th ஸ்டெப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ். ஓகே, தென்
comes the fifth step. Okay, fifth step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா, தட் இஸ் சிலபஸ், பிஒய்க்யூ, சப்டாபிக்ஸ் அண்ட் நோட்ஸ் இஸ் டன். ஓகே, இதுக்கு மெயின் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஃபிலிம்ஸ் கிளாஸஸ் போகிறப்போ அது ஸ்பெசிஃபிக்காகவும் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி ஃபிஃப்த் ஸ்டெப்பில் இன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தட் இஸ் ஆல்சோ என்னது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போது இந்த கரண்ட் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா வி நீட் என்னது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். பிகாஸ் டைனமிக்காக வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த டைனமிசத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பரை, நியூஸ் பேப்பர் எடுத்து முத நாள்லேருந்து மணிக்கணக்காக படிக்கிறதுனால மட்டுமே என்ன ஆகிடாது, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடாது. மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எதை எடுத்துக்கணும், எதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், எதை நான் எந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிற அந்த பேஸ் ஐடியா இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் ஐடியா இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை யூ கேனாட் என்னது டேக் இட் ஃபார்வர்ட். அப்போது இந்த பேஸ் ஐடியா எப்படி வந்திருக்கும்? நீங்கள் சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு, பிவைக்யூஸை புரிஞ்சுக்கிட்டு, நோட்ஸை ஒரு சைடு மேக் பண்ணுறப்போ, இல்லைனா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சிலபஸே எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதோட டைனமிசமை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ தட் இந்த உலகம் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, பிகாஸ் எவ்ரி திங் ஃபங்க்ஷன் அஸ் அ மெக்கானிசம். ஓகேவா? அப்போ நம்ம உலகத்தை சுற்றி இருக்கிற, ஐ மீன் நம்மளோட இந்த லைஃப்பை சுற்றி இருக்கிற இந்த மெக்கானிசம்ஸ் ஹவு தே ஆர் ஃபங்க்ஷனிங். ஓகே, ஒரு கவர்னன்ஸ்னால் எப்படி நடக்குது, எக்கனாமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகே, ஹிஸ்ட்ரியிலேருந்து எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு ஃபியூச்சருக்கு எந்த மாதிரி அதை மாற்றிக்கணும், எத்திக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எவ்ரி திங். ஓகேவா? அப்போது ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஓகே இந்த விஷயம் இந்த குறிப்பிட்ட பேக்ரவுண்டில் தான் நடக்குது, இதை நான் இது கூடலாம் கனெக்ட் பண்ணி நான் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ண முடியும், கரண்ட் அஃபேர்ஸை பெட்டராக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மோர் ஓவர் மெயின்ஸுக்கு மார்க் முக்கியம்னு சொன்னேன். ஓகே, அந்த மார்க்கை ஃபெச் பண்ணுறதுல முக்கியமான திங் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? அப்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப பெட்டராக உங்களோட நோட்ஸோட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு என்ன ஆகும், மார்க்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா மெயின்ஸில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்போட, உலக நடப்போட அதை வந்து ஒத்து போய் எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போது நான் சிலபஸை பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நான் படித்து வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு கொஷின் வரப்பவே ஓகே இது சிலபஸில் இந்த ஏரியாவில் இருந்தால் இந்த கொஷின் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரியும். அடுத்தது இந்த ஏரியாவில் லாஸ்ட் 1 இயரில் இந்தந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தட் அப்போ என்ன பண்ணுவேன்னா என்னோட பேஸ் நோட்ஸில் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். தென் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஐ வில் ஆட் என்னது ஸ்பெசிஃபிசிட்டிஸ், தட் இஸ் கரண்ட்டாக நடந்த ரீசெண்டாக நடந்த விஷயங்களை நான் தெளிவாக அந்த பாயிண்டோட கலந்து என்னால் எழுத முடியும். அப்படி நான் எழுதுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆன்சரை பார்க்குறப்போ பேசிக் கண்டென்ட்டும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், தென் டைனமிக் கண்டென்ட்டும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின்ஸில் மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பேசிக் கண்டென்ட் அண்ட் டைனமிக் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அந்த 2 கண்டென்ட்டையும் அழகாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போது பிசிஎம் பேட்சில் இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் அடுத்து நம்ம எப்படி டைம் லைனில் எடுத்துகிட்டு போக போகிறோங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, பட் மை பாயிண்ட் ஆஸ் ஃபார் நவ் இஸ் நோட்ஸ் மேக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தென் அது எப்படி சிலபஸ் அண்ட் பிஒய்க்யூ பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க, அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லைன்னா ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு கரெக்டான அவுட்புட் வந்திருக்காது. இது வரைக்கும் நான் இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்கேன் சார், ஆனால் ஒரு எக்ஸாம் கூட எனக்கு வந்து கிளியர் ஆகலை, இல்லைனா வந்துட்டு நான் கட் ஆஃப் பக்கத்தில் கூட போக மாட்டேன். பிகாஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா, டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளையை கொடுக்குறீங்களா, அதுதானே முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளையை
கொடுக்க முடியும். அப்போ டிமாண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எனக்கு எந்த ரிசோர்ஸ் தேவைங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிய ஆரம்பிக்கும். எந்த ரிசோர்ஸ் தேவைன்னு தெரிஞ்சாதான் நான் அப்போது அதை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ண முடியும். ஸோ திஸ் கிளாரிட்டி வில் கம் ஒன்லி இஃப் நீங்கள் சிலபஸை நல்லா புரிஞ்சு, பிவைக்யூவை நல்லா புரிஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரிங்கை ஃபுல்லாக டெவலப் பண்ணி, அந்த ஸ்ட்ரக்சரிங்க்கு ஏற்ற மாதிரி நோட்ஸுக்கு ஒரு சைடு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு, தென் அந்த நோட்ஸோட கரண்ட் அஃபேர்ஸை படித்து அதை சேர்க்கறது மூலமாக. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியுதா? அப்போ ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை சேர்க்கறதுங்கிறது டெய்லி ப்ராசஸ். ஓகேவா? அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. பட் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப அந்த மெட்டீரியலை கொண்டு போயிட்டு நான் சும்மா ஒரு நோட்டில் போயிட்டு வரிசையாக டெய்லி எழுதிக்கிட்டே போனேன்னா, ஒரு சைடு எழுதிக்கிட்டே போவீங்க, ஒரு சைடு உங்களுக்கு மறந்துக்கிட்டே போயிடும். ஓகேவா? அதை எங்கே கொண்டு போயிட்டு ஞாபகம் வைக்கிறது? அப்போ எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் லேர்ன் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து ரீடைன் பண்ணுறதும் ஈஸி, தென் எழுதுறதும் ஈஸி, மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதும் ஈஸி, இல்லை பேசுறதும் ஈஸி. ஓகே, இப்போ இன்டர்வியூவில் போய் பேசுகிறப்போ இதே திங், மெயின்ஸில் எழுத போகிறீங்க, இன்டர்வியூவில் பேச போகிறீங்க. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் ஒரு கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் தானே நீங்கள் அதை வந்துட்டு எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துக்கு என்னது, கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றியும் வி வில் கவர். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, எப்படி படிக்கணும், ஓகே, படிக்கிற சைடில் ரெக்குயர்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் கிளியராக இருக்கா? எனி டவுட் ஃபார் எனி ஒன்? கிளியராப்பா? நான் கேட்குறப்ப நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் மைக் ஆன் பண்ணிவிட்டு யூ கேன் ரிப்ளை. ஸோ நன்றி, கிளியர். பாரதி ராஜா, உங்களுக்கு கிளியரா? எனி டவுட்ஸ் so far? Praveen? Okay. Praveen, Suresh, any doubt? Okay, fine. ஆனால் நான் பேசுகிறப்போ ஜஸ்ட் யூ கேன் இன்ட்ராக்ட். ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஆக்சுவல் இன்ட்ராக்ஷனுக்கான ஒரு ஃபீல் இருக்காது. ஓகே, அதனால நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஓகே, எனக்கும் கேட்கும் இங்கே. ஸோ தட் வி கேன் டூ சம் கான்வர்சேஷன். மோரோவர் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸே ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகே, தென் கிராஸ் கொஷின்ஸ் நான் ஏதாவது கேட்க முடியும். ஸோ கேட்குறப்ப தான் வந்துட்டு ஆக்சுவல் தாட் ப்ராசஸ் வில் கெட் கிண்டில். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் இவர் சாக்ரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது அடுத்தடுத்த கொஷின்ஸ் உங்களுக்கு புது வகையான ஒரு தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும், புது டைமென்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி பேசுகிறப்ப தான் டைமென்ஷன்ஸ் வில் கெட் கிரியேட். அதனால் வாட் எவர் இட் இஸ், அட் இஸ் நோ சார், எஸ் சார், ஓகே புரிஞ்சிச்சு சார், இதை சொல்கிறதையாவது என்ன பண்ணுங்கள், பேச ஆரம்பிங்க. ஓகே, சரி. ஸோ இப்போது வி ஹவ் அண்டர்ஸ்டுட் த பேசிக் ரெக்குயர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டை ஐ மீன் இந்த நாலேஜ் பார்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ மெயின்ஸில் நான் திருப்பி சொல்லிட்டேன், டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் ஆஸ்க். ஓகே, ஹவு டு டேக் நோட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், தென் ரிட்டன் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், எவ்ரி திங் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்டு யூ பேசிக்காக மெயின் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் சர்வீஸ் வாங்குறதுக்கு, நல்ல ஒரு ரேங்க் வாங்குறதுக்கு மார்க்ஸ் முக்கியம். இந்த மார்க்ஸை ஃபெச் பண்ணுறது மெயின்ஸில் உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். அந்த நாலேஜ் பார்ட்டை சும்மா அப்படியே வந்தது போனதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது டெவலப் ஆகிறது நாலேஜ் கிடையாது, இட் இஸ் நாய்ஸ். ஓகே, ஸோ நாலேஜ் வில் கெட் டெவலப் ஒன்லி இஃப் யூ ப்ரிப்பேர் இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ சம் கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னா சிலபஸில் இருக்குது, பிஒய்க்யூவில் இருக்குது. சிலபஸை பிரித்து பார்த்து பிஒய்க்யூவை அதோட செட் பண்ணணும், தென் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணணும், தென் அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? சரி, இப்போது நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒரு கம்பைலேஷன் வந்துச்சு அதை வந்துட்டு மொத்தமாக நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி படிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, இட் இஸ் அட்ஹாக் மெஷர். ஓகே, அவசரத்துக்கு மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஓகே, பட் அது லாங் டேர்மில் கரெக்டாக இருக்குமா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அவுட்புட்டை கொடுக்குமா அப்படின்னா இட் இஸ் அ கொஷின் மார்க். எல்லா டைமும் அது வந்து நமக்கு உதவும்னு சொல்ல முடியாது. ஓகேவா?
ஸோ அப்போ ப்ராப்பராக படிக்கிறப்ப கண்டிப்பாக எது முக்கியம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மந்த்லி கம்பைலேஷன்ஸை யூ கேன் யூஸ். ஓகே, பட் இது கூட தான் இதை சேர்த்துக்கணும். ஓகே, சரி. அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது முக்கியம். ஸோ என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு வர எல்லாருமே, அதர்வைஸ் காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு வரவங்க ஃப்ரம் டே ஒன் ஹிந்து நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு முதல் பக்கத்துலேருந்து லாஸ்ட் பக்கத்து வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் விடாமல் எல்லாத்தையும் என்னது கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பரை எல்லா இதையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மோரோவர் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதில் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 3-4 ஹவர்ஸை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் இந்த பேஸ் ஒர்க்லாம் எப்போ பண்ணுறது? ஓகேவா? அப்போது நியூஸ் பேப்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸை எங்கே கொண்டு போயிட்டு என்னோட பேசிக்கில் சேர்க்கணுங்கிற ஐடியா எனக்கு இருந்தால் தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் கரெக்டாக போய் சேர்க்க முடியும். ஓகேவா? அப்போ இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கு அடுத்த திங், அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு சைமல்டேனியஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸை வி கேன் ஆட், நியூஸ் பேப்பரை வி கேன் ஆட். அந்த நியூஸ் பேப்பர் எப்படி ஆட் பண்ணணும்னா, நான் மெயின்ஸ் எழுதுகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃப்ளேஷன் பற்றின ஒரு கொஷின் வருதுன்னா, இன்ஃப்ளேஷனை அனலைஸ் பண்ணுற மாதிரி, இன்ஃப்ளேஷன் பற்றின டைனமிக்ஸை எக்ஸாமினருக்கு எடுத்து காட்டுற மாதிரி, அந்த கொஷினோட லிங்க் பண்ணுற மாதிரி சில கரண்ட் ஈவெண்ட்ஸை ஐ ஹாவ் டு ரைட். ஓகேவா? என்னோட பாயிண்ட்ல நான் சேர்த்து எழுதணும். அப்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் ஃபுல்லாக வந்த நியூஸை நான் அங்கொன்று இங்கொன்னுமா படித்து வச்சுருந்தேன், அங்கங்கே எழுதி வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. அப்போது எப்படின்னா, சிலபஸை பிரித்து என்னோட நோட்ஸ் மேக்கிங்க்கு நான் ஹெட்டிங்ஸ் போடுறப்போ பிரித்து என்னது GS1, GS2, GS3, GS4, இல்லை GS3 கீழே தான் எக்கனாமி வருது, எக்கனாமிக்கில் தான் இன்ஃப்ளேஷன் வருது. ஓகே, அப்போ GS3 கீழே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதோ அதுக்கு என்னது தனி கேட்டகரைசேஷன், அதுக்குள்ளே எக்கனாமி கீழே என்னென்ன வரும். ஓகே, ஸோ இப்போ நேஷனல் இன்கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரியோட இன்கம் பற்றி எப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியோட மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறது, தென் இன்னொரு சைடு ஒரு கண்ட்ரியோட என்னது ஒரு செலவு அந்த வருமானத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் ஆர் டிஸ்பேலன்ஸ் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த விஷயம் இன்ஃப்ளேஷனுங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பேசிக்ஸில் அது எங்கே வரும், இது எப்படி எக்கனாமிக் கான்செப்டாக இருந்தால் கூட லைஃபோட அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, பாலிடிக்ஸோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, புரியுதா? ஸோ கவர்னன்ஸோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, எத்திக்ஸோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எனக்கு எப்போ புரியும்னா என்னோட சிலபஸ் பிரேக்கப் ப்ராப்பராக இருக்கிறப்ப தான். ஓகே, ஸோ இதுக்கு தனி செஷன்ஸே வி வில் டேக். ஓகே, தட் இஸ் மெயின்ஸோட சிலபஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், மெயின்ஸோட பிஒய்க்யூஸை எப்படி அனலைஸ் பண்ணணும். இப்போ தான் ஒரு பூட் கேம்ப் முடிஞ்சது, அதில் வி ஹவ் டன் ஆல் திஸ் திங். ஓகேவா? அதே மாதிரி ப்ரிலிம்ஸுக்கும் அதே மாதிரி. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸுக்கு எப்படி பிரிக்கணும், தென் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஒய்க்யூஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்குமே தனியானது கிளாஸஸ் ஹேவ் வெண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிசிஎம்ல இதெல்லாம் தனித்தனியாக நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே டெவலப் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ என்னன்னா ஒரு பாத்திரம் இருந்தால் தானே அதில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஒரு பொருள் மாதிரி. ஓகே, திஸ் பேசிக் நோட்ஸுங்கிறது ஒரு பாத்திரம் மாதிரி. ஓகே, ஸோ அந்த பாத்திரத்தை ஃபஸ்ட் ரெடி பண்ணிங்கன்னா தான் இதை கொண்டு போயிட்டு அங்கே சேர்க்க முடியும். அப்போது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏகப்பட்ட நியூஸ் வரும். கரெக்டாக? அப்போ இந்த எல்லா நியூஸையும் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிரும். இட் இஸ் வேஸ்ட். ஓகேவா? அப்போது செலக்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெயின்ஸ் எழுதுகிறப்போ நீங்கள் வந்து 50 பக்கத்துக்கு எழுத போகிறதில்ல. ஒரு கொஷினுக்கு நீங்கள் 1.5 பக்கத்துலேருந்து 3 பக்கத்துக்கு தான் மேக்ஸிமம் எழுத போகிறீங்க. ஓகேவா? அதில் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ தேவைப்பட்டுரும், ஒரு 3-4 மேக்ஸிமம் ஒரு 5 கரண்ட் அஃபேர் அங்கே வி ஹாவ் டு என்னது ஷோ. ஓகேவா? அப்போது எனக்கு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ நான் அதை ரிஃபைண்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ நோட்ஸ் எடுக்கிறப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்போ ரொம்ப செலக்டிவாக அதை படித்தா போதும். குறிப்பாக சொல்லப்போனால் ஹெட்லைனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது எனக்கு பேசிக் நோட்ஸில் சிலபஸில் எங்கே போயிட்டு அது உட்காரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அதை ப்ராப்பராக வி ஹவ் டு நோட். ஓகேவா? அப்படி நோட் பண்ணுறப்போ ஃபிசிக்கலாக நோட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஒரு எனாரமஸ் வால்யூம் போயிட்டு இருக்கும். அதை ரேஷனலைஸ் பண்ணுறது கஷ்டம். பின்னாடி ஏதாவது எடிட் பண்ணணும்னா அதை அழிச்சு மாற்றணும், இல்லைனா அடித்து மாற்றணும், இதெல்லாம் கஷ்டம். அப்போ அதை எப்படி ஃபார்மேட்டில் எப்படி பண்ணுறது, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை ஹவு டு யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வி வில் சி. ஸோ இது வந்துட்டு இதுவே வந்து என்னது நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது, அதை சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி படிக்கிறது, தென் சிலபஸில் இருக்கிற விஷயத்தோடு அதை எப்படி கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணி என்னோட பேசிக் நோட்ஸில் அதை சேர்த்துக்கிறதுங்கிறதே ஒரு ஸ்கில். ஓகேவா? ஸோ அதுக்கு தனி செஷன்ஸ் வி வில் ஹேவ். ஓகேவா? ஸோ ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஹவு டு கெட்
வேல்யூபிள் கண்டென்ட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதை வி வில் சி. ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ மை பாயிண்ட் இஸ், ஒரு நியூஸ் பேப்பர் 45 மினிட்ஸ் படித்தா போதும். அந்த 45 மினிட்ஸில் the more concentration you should give for the headings, not to the internal contents. ஓகேவா? ஹெட்டிங்கை பார்க்குறப்பவே இது சிலபஸ்க்கு எங்கே வரும், இது தேவையா தேவையில்லையான்னு பிரித்து பார்க்குற அந்த எபிலிட்டி யூ ஷுட் ஹாவ். தென் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது இந்த நியூஸு, இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு ஒரு இடத்துல செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அந்த ஹெட்டிங்க்கு உள்ளே இருக்கிற விஷயத்துக்குள்ளே போகணும். அப்படி உள்ளே இருக்கிற விஷயத்தில் போகிறப்போ உங்களுக்கு த மோர் இம்பார்ட்டன்ட் திங் எங்கே இருக்கும்னா இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும், தென் கன்க்ளூஷனில் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஹிந்துவில். ஓகேவா? இல்லைனா ஒரு க்ரக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு தேவையான கண்டென்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சில நியூஸ்லாம் திருப்பி 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 ரிப்பீட்டடாக செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அன்னைக்கு மேபி அது நியூஸாக இருக்கலாம், பட் அது ஒரு ஈவெண்ட்டாக ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கவர்னருக்கும் சிஎம்க்கும் பிரச்சனை அப்படின்னா அது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது இல்லை, அது மாத கணக்கில் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போது அதை பற்றி திருப்பி திருப்பி நியூஸ் வரும். நியூஸ் வரப்போ சொன்ன கண்டென்ட்டே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் யூ ஷுட் நோ வேர் டு ஸ்கிப். ஓகே, எஸ் கவர்னர் சிஎம் அப்படிங்கிற விஷயம், இல்லைனா வார் மாதிரியான விஷயம், எஸ் ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான, எஸ் இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாமுக்கு முக்கியம் தான், சிலபஸில் இது கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான இடத்துல போயிட்டு சேர்க்க முடியும் தான், இல்லைனா மல்டிபிள் பிளேசஸில் நீங்கள் வெவ்வேறு பேப்பர்ஸில் யூஸ் பண்ண முடியும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது பற்றின கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக எண்ட்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டே போக முடியாதுல்ல. அப்போ எங்கே ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது முக்கியம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ இதை டீட்டெயிலாக நியூஸ் பேப்பரை வச்சு வி வில் டெல் யூ. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் ஆக்சுவலாக இதாகிறப்போ நம்ம அங்கே சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நாலேஜ் பார்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற ஓவர் வியூ ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் டு யூ. கிளியர்? இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா திஸ் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிற பார்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு சி. ஓகே, ஸோ நாட் ஓன்லி ரைட்டிங் ஸ்கில், இங்கே நான் எப்படி நாலேஜ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் நாலேஜ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் முக்கியமோ அதே மாதிரி ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1லையும் என்ன முக்கியம், knowledge part is important, you should know what it is, how it functions. Okay, and the part is important. Then paper 2 பொறுத்த வரைக்கும் it will have என்னது உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், தென் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ரீடிங் காம்ப்ரஹென்ஷனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது பேப்பர் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு நாலேஜ், அனதர் சைடு ப்ராக்டிஸ். ஓகேவா? ஒரு சைடு நாலேஜ் முக்கியம், இன்னொரு சைடு என்ன முக்கியம், ப்ராக்டிஸ் முக்கியம். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம் ஜஸ்ட் இந்த நாலேஜை ஆன்சராக நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு போடுறது மட்டும் நான் சொல்ல வரல. ஓகே, பசங்க தடுமாடுறது எங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, என்ன அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாம் இப்போ ஒரு டிஃபிகல்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஆப்ஷன்ஸை வெவ்வேறு மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி இதுதான் கரெக்டான எதுன்னு நேரோ டவுன் பண்ணுறது, இல்லைனா எலிமினேஷன் எப்படி பண்ணணும், இல்லைனா ஒரு கெஸ்ஸை ஃபேராகவும் கால்குலேட்டிவாகவும் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்ன ஆகும்னா சைக்காலஜிக்கலி இட் வில் புஷ் யூ குட் இன் அ குட் வே. ஓகே, தட் இஸ் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு, இல்லை ஜென்ரலி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாமினேஷன் சைக்காலஜிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த எக்ஸாம் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு எது முக்கியம், திஸ் ப்ராக்டிஸ் பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, த சேம் வே நீங்கள் இங்கே நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க மெயின்ஸுக்கு, தென் அதை ரைட்டிங் ஸ்கில்லாக மாற்றுறதுக்கு அங்கேயும் என்னது எப்படி அதை எழுதணும் அப்படிங்கிறத ஒரு சைடு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ரெக்குயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அது நான் இப்போ நான் ஹெட்டிங் இப்படி போடணும், இன்ட்ரொடக்ஷன் இப்படி எழுதணும், கன்க்ளூஷன் இப்படி எழுதணும்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே போயிட்டு எழுதிட முடியாது. ஓகேவா? அதை நீங்கள் திருப்பி திருப்பி எழுதி பார்த்து அதுக்கு கரெக்ஷன் வாங்கி ஃபீட்பேக் எடுத்து எங்கே நம்மளுக்கு தப்பாதுங்கிறத பார்த்து இதெல்லாம் சரி பண்ண தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்கே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அங்கேயும் எது ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதனால்
இந்த 5 ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னது? ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்? ப்ரிலிம்ஸுக்கும் சொல்கிறேன், மெயின்ஸுக்கும் சொல்கிறேன், ரெண்டுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் எதுக்காக பண்ணுறோம்? ஒரு சைடு நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி யூ ஆர் டெவலப்பிங் நாலேஜ். ஒரு சைடு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க. இந்த நாலேஜை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த குவாலிஃபைங் பேப்பரான ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும், கிளியர் பண்ணி ஐ ஹாவ் டு கெட் இன் டு மெயின்ஸ், தென் மெயின்ஸில் போயிட்டு ஐ ஹாவ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஓகேவா? இது ரெண்டுக்குமே எனக்கு என்ன தேவை? நாலேஜ் தேவை. ஓகே, பட் இந்த நாலேஜை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நான் என்ன பண்ணுறேன்? ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைக்காலஜி தேவைப்படுது. Apart from knowledge, I should need the perfect psychology to clear the prelims. That is, எக்ஸாம் ஹாலுக்குள்ள பதறாமல் எப்படி பண்ணுறது, எக்ஸாம் நெருங்க பதறாமல் எப்படி படிக்கிறது, அப்போ நான் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கேங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வரும். ஓகேவா? அப்போது இது எல்லாத்துக்குமே எது முக்கியம்? திஸ் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இந்த ப்ராக்டிஸ் எது மூலமாக பண்ண முடியும்? டெஸ்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதும் அகைன் ஐ எம் டெல்லிங் அபவுட் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அது எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ரிலிம்ஸுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ரிலிம்ஸுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ரைட்டிங் ப்ராக்டிஸ் மெயின்ஸுக்கு பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே என்ன முக்கியம்? டெஸ்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஒரு வருஷத்துலேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் பிசிஎம் கோர்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டோ மெயின்ஸ் டெஸ்ட்டோ எழுதிருக்கவே மாட்டாங்க. அப்படியே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதியிருந்தா கூட கண்டிப்பாக மெயின்ஸோட கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லெஸ். அதுக்குன்னு தனியாக டெஸ்ட் எழுதுகிற ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்கிறேன், நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வருஷக்கணக்கில் போட்டுட்டு பட் எங்கே கோட்டை விட்டுருவோம்? நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே நான் சொல்கிற இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணக்கூடிய சைக்காலஜியை டெவலப் பண்ணுறதுக்கோ, மெயின்ஸை மார்க்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுறது இல்லை, கரெக்டான டைமை கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வி ஆர் என்னது லூசிங். ஓகேவா? ஸோ அப்போது எந்த அளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணுறது முக்கியமோ அந்த அளவுக்கு திஸ் ப்ராக்டிஸ் த்ரூ டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போது டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு டெஸ்ட் எடுத்தால் there can be two results, right? ஒன்று நல்ல விஷயங்கள் இருக்கும் அதில், இல்லைன்னா எனது நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். எனக்கு எது நல்லா வருதுன்னு தெரியும், இல்லைன்னா எது எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நல்லா இல்லைங்கிறது தெரியும். ஓகேவா? அப்போ எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்த ஃபர்தராக என்ன பண்ணணும்? இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதில் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். தென் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த நான் திருப்பி என்ன பண்ணணும்? அதையும் என்னோட பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஐ ஹாவ் டு ஒர்க். ஓகே, தட் இஸ், இது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களோட நாலேஜ் பார்ட்டில் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஸ்கில் பார்ட்டில் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டு தானே சொன்னோம். ஓகேவா? அல்டிமேட்லி இந்த எக்ஸாமில் இந்த ரெண்டே விஷயம் தான். ஓகேவா? ஸோ அப்போ டெஃபிஷியன்சி இந்த ரெண்டில் எங்கேயோ தான் இருக்க போகுது. ஓகே, அப்போது எங்கே எனக்கு டெஃபிஷியன்சி இருக்குது? நாலேஜ்லையா, ஸ்கில் இல்லையா, இல்லை ரெண்டுலேயுமேவா? ஓகேவா? இதை அனலைஸ் பண்ணிவிட்டு தென் இதை எப்படி நான் பாசிட்டிவாக மாற்றுறது? ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபீட்பேக். இங்கே தான் ஃபீட்பேக்குங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக போகுது. ஓகே, அப்போ இந்த ஃபீட்பேக் யார் கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கு, இந்த ஃபுட்டு சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு பாய்சன் ஆயிருக்கு, ஸோ அதனால் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு இதை அவாய்ட் பண்ணுங்கள், அதை அவாய்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு விட்டமின் இது கம்மியாக இருக்குது, இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும், இல்லை இந்த மாத்திரை எடுத்துங்க, சம் ஃபீட்பேக் தே ஆர் கிவிங். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இட் இஸ் ப்ரொவைடிங் யூ ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரைட்? அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு டாக்டர்கிட்ட போவீங்களா? அப்போ எங்கே போவீங்க? யூ வில் கோ டு அ லாயர், ரைட்? ஸோ அவங்க அது சம்மந்தப்பட்ட இன்புட்ஸை உங்களுக்கு ப்ராப்பராக கொடுப்பாங்க. த சேம் வே இப்போ அவங்க எப்படி அதை கொடுக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் தேர் நாலேஜ் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு
இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அப்படி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் கூட வாட் யூ ரெக்வயர் இஸ் த ப்ராப்பர் ஃபீட்பேக். ஓகே, இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஈவன் எந்த சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னாலுமே ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக் இல்லாத ஒரு சிஸ்டம் வில் கெட் இன் டு ஃபெயிலியர். ஓகே, புரியுதா? ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், தென் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் கிட்ட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்பரான விஷயங்கள் தெரியும். இங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தென் அந்த ப்ராசஸில் தே ஷுட் ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளாஸ் எடுக்க போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் இருந்தவங்க, தென் அதில் டீச்சிங் ப்ராசஸில் இருந்தவங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் இன்டர்வியூ போயிருக்காங்க, மெயின்ஸ் போயிருக்காங்க, ஓகே, பல பேரை மென்டரிங் பண்ணியிருக்காங்க, டீச் பண்ணியிருக்காங்க, பெரிய நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் தே ஹாவ் ஆல்ரெடி ஒர்க்டு. ஓகே, ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ த ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபீட்பேக் இல்லாமல் எடுத்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. தட் இஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, சார் பசங்களாம் நம்ம பார்த்துருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தட் இஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த எக்ஸாம் பற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. ஏன் அப்படின்னா hard work alone doesn't suffice for this examination. What actually needs is hard work ஓட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வென் யூ வில் டேர்ன் ஸ்மார்ட், எப்போ மாறுவோம் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கே சொன்ன மாதிரி உங்களோட ப்ளஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு மைனஸை கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா யூ வில் பிகம் ஸ்மார்ட். ஓகே, அதான் அவ்வளோதான் விஷயம். புரியுதா? ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிசஸ் மூலமாக அது வரும். ஓகேவா? கிளியர்? ஸோ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ஃபைன் ஸோ ஃபார்? டன். இப்போ we are going to next step. Confidence. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் படித்தாலும் ஓகே சில பேர் மட்டும்தான் அதை கிளியர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது அந்த கிளியர் பண்ண சில பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஹார்ட் ஒர்க்கோ இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கோ அதோட காம்பினேஷனோ பண்ணியிருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரே நிமிஷம். ஓகே, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வெரி ஃபியூ கேன் ஏபிள் டு கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர். ஓகே, they are confident about clearing this examination. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இதோட ஸ்பெல்லிங் கூட நான் ஐ ஹாவ் ரோட் ராங். ஓகே, ஐ எம் ஃப்ரம் அ தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இஷ்யூஸ் அப்பப்போ வரும். ஓகே, பட் த பாயிண்ட் இஸ் ஸ்டில் நான் வந்து இதில் என்னது நான் கரெக்டான விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னோட கண்டென்ட்டோட பிடிப்பு இருக்குல்ல, தட் இஸ் வித் மீ. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் இதை பற்றி நான் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் தான். எஸ், ஐ ரோட் ராங். ஓகே, எனக்கு ஒரு டவுட் வருது. ஓகே, ஏன்னா ஐ நோ மை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஓகே, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போது இங்கிலீஷ் வேர்டு எழுதுறப்போ சம்டைம்ஸ் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்,
என்னோட வீக்னஸ் என்னங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன், பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த்ரூ ஃபீட்பேக். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு லைட்டாக டவுட் வருது அப்படின்னா அந்த டவுட்டே இதனால தான் வருது. ஓகே, திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்னால தான் வருது. when I checked கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஏ வராது, இ தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு ஐ ஒர்க் ஆன் இட். ஓகேவா, இதுக்கப்புறம் எழுதுறப்ப என்னது, நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓகேவா, ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா CONFIDENCE அப்படிங்கிறது எழுதிடுவேன். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, சரி. இப்போ இது கரெக்ட் பண்ணதுனால இதுக்கப்புறமேட்டு என் லைஃப்பில் நான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு எழுதுறப்போ இப்படி கரெக்டாக தான் எழுதுவேன். ஓகே, பிகாஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அந்த சின்ன தப்பை என்ன பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, த சேம் திங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, என்ன அப்படின்னா நான் இப்போ சொன்னேன்ல, பேசிக்காக யூ ஷுட் ஹாவ் நாலேஜ், ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் சேர்றப்போ தப்பு நடக்கிறது தப்பே கிடையாது. ஓகேவா, சின்ன சின்ன தப்பு எல்லாருக்குமே எல்லா ப்ராசஸ்லையும் வரதான் செய்யும். ஓகே, த பாயிண்ட் இஸ் அந்த தப்பை கரெக்டான டைமில் ஓகே நீங்கள் சரி பண்ணுறீங்களா. கரெக்டான டைம் சொல்கிறது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, சரி பண்ணிட்டீங்கன்னா எகைன் அந்த தப்பை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. அப்போது என்னோட நெகட்டிவாக இருந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ என்னவா மாறிடுச்சு, பாசிட்டிவாக மாறுது. ஓகே, ஸோ அப்போது இந்த நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறுறது தான் உங்களுக்கு எதை கொடுக்கும், ஆக்சுவலி கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுறீங்க. சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை நான் இதுக்கப்புறம் நான் அதை சரியாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஓகேவா, அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் ஆகும், உங்களோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி அதை பாசிட்டிவாக மாற்ற என்னாகும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் வில் ரைஸ். ஓகேவா, ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ரைஸ் ஆக யூ வில் ஹாவ் வெரி ஸ்ட்ராங் ஹோல்டு ஓவர் யுவர் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, இதை ஹோல்டு பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே அந்த செல்ஃப் பிலீஃப் வர ஆரம்பிக்கும். நான் கரெக்டாக தான் பண்ணுவேன், நான் இதை கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணுவேன், இதை கரெக்டாக தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேங்கிற அந்த பிலீஃப் வரும். ஓகேவா, அந்த பிலீஃப் இருக்குல்ல, அந்த செல்ஃப் பிலீஃப். ஓகே, ஸோ அதுதான் அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு உங்களோட நாலேஜ் தாண்டி, உங்களோட ஸ்கில்லை தாண்டி எது ரொம்ப முக்கியம், திஸ் பிலீஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பிலீஃப் எப்படி வரும்னு சொல்கிறேன், உங்களோட நெகட்டிவ்ஸை நீங்கள் பாசிட்டிவ்ஸாக மாற்றுறது மூலமாக வரும்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த நெகட்டிவ்ஸை பாசிட்டிவாக மாற்றுறது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, த்ரூ அவுட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அங்கங்கே ட்ராவல் பண்ண பல பேரோட இன்ட்ராக்ட் பண்ண சில லெக்சர்ஸ் கேட்க சில புக்ஸை படிக்க சில எக்ஸாம்ஸ் எழுத ஓகே, சில டிஸ்கஷன்ஸில் உட்கார்றப்போ ஓகேவா, இப்படி என்னாகும், நெகட்டிவ்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, தென் அதில் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவீங்க, பாசிட்டிவ்ஸாக மாற்றுவீங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். ஓகே, இது த்ரூ அவுட் த ப்ரிப்பரேஷன் என்ன ஆகணும், இது வரணும். ஓகேவா, அப்போது இந்த சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, அங்கங்கே நான் என்ன தப்பு இருக்குங்கிறத பார்த்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி பண்ணி நான் அதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ the success of this exam lies not in bigger things, actually it lies in small things. Okay, சின்ன சின்ன தப்புகளை நீங்கள் சரி பண்ணவே என்ன ஆகும், அது உங்களோட பாசிட்டிவாக மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகும், பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கரெக்டான லெவல் ஆஃப் நாலேஜ், கரெக்டான லெவல் ஆஃப் ஸ்கில் அண்ட் கரெக்டான லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போ ஒன்று சேருதோ அப்போ தான் என்ன ஆகும், சக்ஸஸ் வில் கம். ஓகேவா, கிளியர். ஸோ இதை மூணையும் கம்பைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரொலாங்டு ப்ராசஸ். ஓகே, ஸோ சும்மா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், ஒரு பெரிய எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறது இந்த கான்ஃபிடென்ட்னு சொல்கிறது, அது முட்டாள்தனம். ஓகேவா, ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட்டிவாக நீங்கள் உங்களை எப்படி ஸ்டெப் அப் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களை ஷேப் அப் பண்ணியிருக்கீங்கிற விஷயம் தான் என்னது கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு வேல ப்ராப்பராக ரெக்குயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னோட ஸ்கில் செட் இல்லை, என்னோட நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒன்றுன்னா சரி பண்ண தான் என்ன ஆகும், இந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஓகேவா, அப்படி கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ இந்த எக்ஸாமுக்கு இதுதான் ரெக்குயர்மெண்ட், பிஒய்க்யூஸில் இதுதான் கேட்டிருக்காங்க, ரீசன்ட் ட்ரெண்டு இப்படி தான் இருக்குது, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் படிச்சுட்டேன்,
படித்த எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு சில நெகட்டிவ்ஸ் இருந்தது, சில பாசிட்டிவ்ஸ் இருந்தது. நான் பாசிட்டிவ்ஸையும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். நெகட்டிவ்ஸை என்ன பண்ணியிருக்கேன், அதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்த்துருக்கேன். இல்லைனா அந்த நெகட்டிவை நான் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இதுதான் என்னோட நெகட்டிவ் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்கு. ஸோ தட் நான் தேவையில்லாம எனக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினில் போயிட்டு தேவையில்லாம கையை வச்சு தேவையில்லாம நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணி நான் என்னோட மார்க்ஸை குறைச்சிக்க மாட்டேன், நெகட்டிவ் மார்க்ஸை வாங்கிக்க மாட்டேன். என்னோட ஒரு ரிட்டன் ஆன்சராக இருந்தால் அதில் என்ன பற்றின ஒரு தப்பான ஒப்பீனியனை நான் வந்து எக்ஸாமினருக்கு ஜென்ரேட் பண்ணிட மாட்டேன், எனக்கு இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் உங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரியறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, என்னோட ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு 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 கண்டிஷன் உங்களுக்கு வரும்ல. அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேளுங்க. ஐ நோ வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் இஸ் மை வீக்னஸ். பிகாஸ் அவனோட கொஸ்டின் சேமா தான் இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இன்னொருத்தருக்கு இன்னொரு கொஸ்டின் அவங்க கொடுக்க போறது இல்லை. ஓகே, இந்த எக்ஸாம் எழுத போற லட்சக்கணக்கான பேருக்கு அவங்க ஒரே கொஸ்டினை தான் கொடுக்க போறாங்க. ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் எழுதுற எல்லாருமே ஓகே அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் அது அவங்களோட சக்ஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நாலேஜ் பார்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்கில் பார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ஸோட போறவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கும்னா, கொஷின்ஸ் எப்படி இருந்தாலும் ஐ நோ ஹூ ஐ ஆம். ஓகே, ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவேன், இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் கன்சிஸ்டண்ட்டாக தே வில் கிளியர் த எக்ஸாம். ஓகேவா? ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஓகே கிளியர் பண்ணி இன்டர்வியூ போவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அது எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் படிச்சிருப்பாங்க, ஒரு மாதம் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? த பாயிண்ட் இஸ் அவங்களோட ஒரு அக்குமுலேட்டட் நாலேஜ், தென் தே நோ தேர் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? அதனால அவங்க ஸ்கில்லுக்கு அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அவங்களோட எபிலிட்டிக்கு அவங்க ப்ளே பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் ஹால். ஓகேவா? ஸோ அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஸோ நான் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறப்போ, ஃபஸ்ட்டில் ஒரு குழந்தையா இருந்து நடக்க கற்றுட்டு இருக்கப்போ, முதல்ல நடக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். முதல்ல பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நீச்சல் கத்துக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஓகே, அதுல நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க, கீழே விழுந்திருப்பீங்க, தண்ணியை குடிச்சிருப்பீங்க, மூச்சு திணறி இருக்கும். ஓகேவா? புரியுதா? பேசுறப்ப தப்பா பேசியிருப்பீங்க. ஓகேவா? வார்த்தைகள் கூட ஒழுங்கா வந்திருக்காது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்காது, தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃபோட ப்ராக்ரஷன்ல பண்ணியிருக்கோம். பட் அதை ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். கரெக்டு தானே? அது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு ஓகே இது தப்பு, இப்படி பண்ணால் இது கரெக்டாக இல்லை, இது அவுட்புட் வரல, அப்போ இதுக்கு இப்படி மாற்றணும், இப்படி ட்ரை பண்ணணும். அந்த ஃபீட்பேக் எடுத்து 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 சரி பண்ணதுனால தான் இன்னைக்கு சரளமாக பேசுகிறோம், சரளமாக நடக்கிறோம், சரளமாக வந்துட்டு வண்டி ஓட்டுறோம். ஓகேவா? ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க எப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சாலும் தே கேன் ஸ்விம். ஓகேவா? இதெல்லாம் அப்போ அது ஏன் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அவங்க யோசிச்சு யோசிச்சு செஞ்ச விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்கில்லாக மாறிடுச்சு. ஓகேவா? மோர் ஓவர் அவங்களோட எபிலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். என்னால் இப்போ பேச முடியும்னா எவ்வளோ நேரம் என்னால் பேச முடியும், நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் அப்படின்னா எந்த டாப்பிக்கில் பேச முடியும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு ஸ்விம் பண்ண முடியும்னா எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ண முடியும், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதுக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே நான் சேஃபாக ப்ளே பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த இது தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் என்னது அசால்ட்டாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு வர்றது இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சொல்லி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரிலிம்ஸா இதை நான் கிளியர் பண்ணிடுவேன், மெயின்ஸா இதை நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த வாட்டி எனக்கு வரலையா, இதுதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அப்போ அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கோ அஹெட். கிளியர்? ஸோ திஸ் கான்ஃபிடன்ஸ் பார்ட் கண்ணுக்கு இது தெரிய போகிறது கிடையாது, யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் இட். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் எக்ஸாம். இது சும்மா வந்துடாது. ஓகே, ஸோ முரட்டுத்தனமாக வந்துட்டு சண்டைக்கு போகிற மாதிரி அப்படி விஷயம், அந்த கான்ஃபிடன்ஸை பற்றி நான் இங்கே பேசலை. இங்கே ஸ்ட்ரக்சர்டு வேல இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வரக்கூடிய கான்ஃபிடன்ஸை பற்றி பேசுகிறேன். ஓகேவா? அப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு வேல கரெக்டான இதில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் என்னது இந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஸோ டு ஆல் கிளியர் அபவுட் திஸ் வாட் ஐ எம் டெல்லிங்? Shall we move further? அடுத்து போலாமாப்பா? ஓகே, டன். சரி, ஸோ இப்போ ரெக்குயர்மெண்ட் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, இங்கே நம்ம
என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அஸ் ஐ டோல்ட், நம்ம டார்கெட் பண்ணுறது 2027. ஓகே, அப்போ இந்த 2027 நம்ம டார்கெட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, வி ஆர் இன் த மந்த் ஆஃப் ஜூன். ஓகே, ரஃப்லி 15ஆம் தேதினு வச்சுப்போம். ஸோ அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அரௌண்டு மே மந்த் இன் 2027. ஓகே, இது 2027 Jan 15. ஸோ 2027 மேல யூ வில் ஹாவ் ப்ரிலிம்ஸ். அங்கேருந்து ஒரு 3 மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டோ இல்லை செப்டம்பர்லேயோ, ஓகே ஆகஸ்ட் எண்ட்லேயோ இல்லை செப்டம்பர் பிகினிங்லேயோ 2027 யூ வில் ஹாவ் என்னது மெயின்ஸ். ஸோ திஸ் இஸ் த டைம் லைன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி யூ ஷுட் நோ த பவுண்ட்ரி. பவுண்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பவுண்ட்ரின்னு சொல்கிறது டைமும் ஒரு பவுண்ட்ரி தான். எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஓகே சரி, ஸோ இப்போ ஜூன் மாதத்தில் இருக்கும். இப்போது ஜான் 15 பொங்கல் வரும். ஓகேவா? ஸோ அந்த பொங்கலை ஒட்டி ஜென்ரலாக எனது ஒரு 1 வீக் ஊருக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எனது ஜென்ரலாக நம்ம ஊரில் இருக்கிற பழக்கம். ஓகேவா? சரி, அப்போ இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் வச்சுப்போம். ஓகேவா? தென் பொங்கலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நான் ரெக்குயர்மெண்ட் சொல்கிறப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ரிப்பரேஷன் பார்ட், தட் இஸ் பில்டிங் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ரெண்டாவது எக்ஸிக்யூஷன் பார்ட், தட் இஸ் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட், தென் அதை ஃபீட்பேக் எடுத்து திருப்பி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறது. ஓகே, ஸோ இப்போ ஜான்ல இருந்து இந்த ஜூன்ல இருந்து ஜான் 15 வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இதுக்கான பேசிக் ப்ரிப்பரேஷன், தட் இஸ் நாலேஜ் பார்ட் அண்ட் ஸ்கில் பார்ட். ஓகே, ஸோ இதை வந்து வி ஹாவ் டு ஃபினிஷ். ஓகே, அப்போ இந்த நாலேஜ் பார்ட் அண்ட் ஸ்கில் பார்ட் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் அனாலிசிஸ். அப்போதான் ரெக்குயர்மெண்ட் புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்றது ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். தென் PYQ analysis for both prelims and mains. Okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் த பேஸ். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஈவன் ப்ரிலிம்ஸை கூட மெயின்ஸோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு தென் நோட்ஸ் மேக்கிங். இந்த நோட்ஸும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும். ஓகே, நோட்ஸ் மேக்கிங். தென் பேஸ் முடிஞ்சது. இதோட நான் என்ன சொன்னேன், ஒரு பேசிக் கண்டென்ட், தென் டைனமிக் கண்டென்ட். டைனமிக் கண்டென்ட் சென்ஸ் என்னது, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், we have to cover. ஓகேவா? இதை கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாமில் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னா, மெயின்ஸுக்கு அவங்ககிட்ட ப்ராப்பரான நோட்ஸ் இருக்காது. ஓகே, கிளியர்? இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸை எப்படி லிங்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கிளியர்? அனதர் திங், இந்த ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதுங்கிற பேஸ் கண்டென்ட் இருக்குல்ல, ஓகே, அந்த பேஸ் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொரு சைடு என்னது சிசாட். இந்த சிசாட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிப்பேர் ஆகிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிசாட்டில் நிறைய பேர் என்ன ஆவாங்க, தே ஆர் கெட்டிங் ஃபெயில்டு. GS 1ல் மார்க் எடுத்துருவாங்க, சிசாட்டில் ஃபெயில் ஆகும். ஓகேவா? அப்போ சிசாட்டுக்கு படிக்கிறது என்னது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இன்னைக்கு இருக்கிற பசங்க கான்ஃபிடன்ஸை ஏன் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ப்ராப்பரான இந்த விஷயங்களை பண்ணுறதில்ல ஒழுங்கா. அனதர் திங், ப்ரிலிம்ஸ் இருக்கு,
மெயின்ஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இந்த 2 ஏரியாவில் தான் வரப்போகுது வந்துச்சுன்னா. ஓகேவா? ப்ரிலிம்ஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? பிஒய் கொஷின்ஸை இருக்கிற நாலேஜ் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அங்கே லேக் ஆகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜை பில்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூஷன் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இது வந்துடும். ஒன்று. ரெண்டாவது சிசாட். ஓகேவா? சிசாட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ் நாலேஜ் ஒரு சைடு, அதை விட ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ். ஓகேவா? அப்போ இதை ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அனதர் திங், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டாலும் அதர் சைடு என்னது ரொம்ப முக்கியம்? ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில். ஓகேவா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போது எங்கெங்கெல்லாம் காமனாக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஓகே. ஸோ அதை நமக்கு வராமல் எப்படி பார்த்துக்கிறது, இல்லைன்னா அந்த சைக்கிள்குள்ளே போகாமல் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது? ஓகே. ஸோ இதை தான் வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் வி வில் கான்சென்ட்ரேட் ஆன் ப்ரிலிம்ஸில் இருக்கிற அதாவது பேசிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? தட் இஸ் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரியான பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஓகேவா? ஸோ தீஸ் சப்ஜெக்ட்ஸ் ஒரு செஷன் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஏன்னா அந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கொஞ்சம் மெயின்ஸோட ஏரியாவுக்குள்ளே வி கேன் கெட் இன். ஓகேவா? ஐ மீன் மெயின் ஸ்பெசிஃபிக்காக எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் போக முடியும். அதனால் சில பேசிக் சப்ஜெக்ட்ஸை வி வில் ஸ்டார்ட். அனதர் திங், எங்கே பசங்க தடுமாறுறாங்கன்னா திஸ் சிசாட்டில். ஓகேவா? ஸோ சிசாட்கான செஷன்ஸ் வில் கோ. ஓகேவா? ஒரு சைடு. தென் தேர்ட் திங், பேசிக் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு, சிசாட் போயிட்டு இருக்கு. இப்போ மெயின்ஸோட எலமெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 9 பேப்பர்ஸ். அதில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எத்திக்ஸ் அப்படிங்கிற பேப்பர், தட் இஸ் GS4 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எஸ்ஏ. ஓகேவா? இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஓகே, ஐ மீன் கம்மியான டைம் பீரியடில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ். ஓகே. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜாகிரஃபின்னா நீங்கள் அதில் ரொம்ப ஜாகிரஃபி தான் எழுத முடியும். பாலிட்டினா நீங்கள் அதில் வந்து பாலிட்டி தான் நிறைய எழுத முடியும். ஓகே. பட் எத்திக்ஸ் எஸ்ஏ அப்படி கிடையாது. ஓகே. இட் இஸ் வெரி ப்ராடர். ரொம்ப லைஃபோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, திஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் எ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. ஓகே. ஸோ ஒரு பர்சனாலிட்டி மேக்கிங் ப்ராசஸ் தான் அது. ஓகே. ஸோ தீஸ் 2 பேப்பர்ஸ் ஆர் மச் ரிலேட்டட் டு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால லைஃபோட நிறைய அதை லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இதில் லிங்க் பண்ணி என்ன முடியும்? எழுத முடியும். அது மேபி உங்களை பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், தென் நீங்கள் படிக்கிற பேசிக் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? இல்லை நீங்கள் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ எதனாலும் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இங்கே நாலேஜ் பார்ட் அப்படிங்கிறத தாண்டி எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் நான் இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிற இந்த ஸ்கில் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த 2 பேப்பரில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில்லை நம்ம ஃபஸ்ட்டே இம்பார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இஃப் வி இம்பார்ட் தட் ஸ்கில் அட் த பிகினிங் இட் செல்ஃப் மீன்ஸ் எஸ்ஏயோட ரெக்குயர்மெண்ட் என்ன, எத்திக்ஸோட ரெக்குயர்மெண்ட் என்ன, ஓகே, அப்போ அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், ஓகே, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தென் அதை எப்படி எழுதணுங்கிற ஒரு பேஸை சொல்லி கொடுத்துட்டா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பாலிட்டி படிப்பீங்க, எக்கனாமி படிப்பீங்க, ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் படிப்பீங்க, ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க, என்ன படித்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற விஷயத்த நீங்கள் எதோட கோரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? எத்திக்ஸோடையும் எஸ்ஏவோடையும் கோரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது. ஒரு பேஸை மட்டும் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிட்டோம்னா அந்த பேஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே. ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ்க்கான டச்சை வி வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் உங்களுக்கு ஒரு பேஸ் சப்ஜெக்ட் ரிகார்டிங் ப்ரிலிம்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக ஒரு பேஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கும். ரெண்டாவது சிசாட் கவர் பண்ணிகிட்டு இருப்போம். மூணாவது மெயின்ஸில் ஃபஸ்ட்டு எஸ்ஏ எத்திக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வி வில் கவர். தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் நோட்ஸ் மேக்கிங். ஓகேவா?
ஸோ நோட்ஸ் மேக்கிங்கான விஷயத்தையும் ஒரு பாயிண்ட்டுக்கு போல இதை முடிச்சுட்டு தென் வி வில் ஸ்டார்ட் திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்னது உங்களோட ப்ரிப்பரேஷன் வில் கோ ஃப்ரம் ஜூன்ல இருந்து ஜான் 15 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பேஸ்லாம் நம்ம கொடுத்துறதுனால ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமேட்டு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா டெஸ்ட் மாதிரியான விஷயங்களை வி வில் ஸ்டார்ட். ஓகேவா? அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா ப்ரிலிம்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் இருக்கும், மெயின் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி பேசிஸில் எஸ் குவாலிஃபைங் பேப்பர் தான் அதான் சொல்கிறேன். தட் இஸ் இது குவாலிஃபைங் பேப்பர் சென்ஸ் மெயின்ஸுக்கு கேட்குறீங்களா பாரதி ராஜா? நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, அப்படியே பேசுங்க, கான்வர்ஸ் பண்ணுங்க. ஓகே, குவாலிஃபைங் பேப்பர் தட் இஸ் உங்களுக்கு என்ன ஒரு இங்கிலீஷ் வரப்போகுது இன் மெயின்ஸ், தென் ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று வரப்போகுது. ஓகேவா? ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் மோஸ்ட்லி தமிழ் இருக்கும், மேபி சில பேர் கேந்திரிய வித்யாலயா அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹிந்தி. ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் இந்த தமிழை கிளியர் பண்ணுறது இட் இஸ் நாட் அ பிக் டீல் அன்லஸ் அன்டில் உங்களுக்கு அதில் பெரிய இஷ்யூஸ் இல்லாத வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கான விஷயங்களை நீங்கள் அது எக்ஸாம் ஒட்டி கூட என்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா நான் சொன்ன அதே விஷயம் தான். ரீஜனல் லாங்குவேஜோட பிஒய்க்யூஸ் எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அதில் மேஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு எஸ்ஏ எழுத சொல்லியிருப்பாங்க, தென் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை காம்ப்ரஹெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் சில கிராமர் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டில் தான் கொஷின்ஸ் இருக்க போகுது. ரொம்ப பயங்கர பவுன்சராகவோ இல்லைனா இன் அண்ட் அவுட்டாவோ அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இஸ் நாட் கோயிங் டு பி அ பிக் டீல். உங்களுக்கு நிஜமாலுமே நான் வீக் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் மேபி ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஏரியாவாக நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன்லேயே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஏரியாவில் வீக்காக இருக்குது சார், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூ கேன் கோ ஹெட் வித் தட். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே, ஸோ அது வெரி மச் மேனேஜபிள் தான். ஓகே, அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகே, தென் பிரவீன் எஸ்ஏ பற்றி கேட்குறீங்க, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்ஏவோட பேஸை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எஸ்ஏவோட பேசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி எழுதணுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி எத்திக்ஸ்க்கான கிளாஸஸும் உங்களுக்கு முதல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எத்திக்ஸ்க்கான கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கும். கேஸ் ஸ்டடிஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு வி வில் ஸ்டார்ட் வித் டெஸ்ட். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு இட் வில் பி அ இன்டகிரேட்டட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இன்டகிரேட்டட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸும் இருக்கும், மெயின்ஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் நான் டெஸ்ட்டை சொல்லிடுறேன். ஓகேவா? ஐ மீன் நான் இந்த டைம் பீரியட்லேயே சொல்கிறேன், தட் இஸ் பிஃபோர் திஸ் ஜான். ஓகேவா? ஜானுக்கு முன்னாடியே உங்களுக்கு டெஸ்ட்டில் நம்பர் 1 இன்டகிரேட்டடாக டெஸ்ட் இருக்கும். ஓகே, தட் இஸ் இந்த இன்டகிரேட்டட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எம்சிக்யூஸும் இருக்கும், தென் மெயின்ஸ் ரிலேட்டடான ஆன்சர் ரைட்டிங் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கலந்து வி வில் கிவ். ஓகே, நான் இந்த ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்கிறது போத் ஜிஎஸ் சிசாட் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி, பிகாஸ் உங்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு சைடு இருக்கும். ரெண்டாவது விஷயம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் எஸ்ஏ டெஸ்ட். ஓகே, தென் எத்திக்ஸ் டெஸ்ட். ஓகே, எத்திக்ஸில் குறிப்பாக கேஸ் ஸ்டடிஸ். ஓகே, ஏன்னா இங்கே தான் பசங்க நிறையா தடுமாறுவாங்க. ஓகே, எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வைப்போம். ஓகே, ஸோ இதில் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எஸ்ஏ டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த வீக்கில் கேஸ் ஸ்டடிஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது திருப்பி 2 வீக்ஸ் ஆயிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எஸ்ஏ டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இப்படி வரப்போ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எழுதுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டிசம்பருக்குள்ளேயே ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கிளாஸஸ் வி ஆர் ஸ்டார்டிங். இந்த வீக் உங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷன்ஸ் போகும். இப்போ ஒன்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஐ மீன் ஜூலை ஹாஃபுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஏயோட பேசிக்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் எப்படி எழுதணுங்கிற பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் எஸ்ஏ டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு
கேஸ் ஸ்டடிஸ் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு வீக் விட்டு எஸ்ஏ டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எஸ்ஏ அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் வந்துட்டு ரொம்ப ஸ்கில் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் அதில் என்ன ஆயிடுவீங்க, ஒரு சைடு யூ வில் கெட் ஸ்ட்ரென்தன்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு, இதெல்லாம் எழுத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் டெஸ்ட்டும் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எம்சிக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. தென் யூ வில் ஆல்சோ ப்ராக்டிஸ் மற்ற ஜிஎஸ் பேப்பருக்கான ஒரு ஆன்சர் ரைட்டிங், தட் இஸ் ஒரு 2 கொஸ்டின் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, தட் இஸ் ப்ரிலிம்ஸோட 2 பேப்பருக்கும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் மெயின்ஸில் இருக்கிற எல்லா பேப்பருக்குமே என்ன ஆகிட்டு இருப்பீங்க, எழுதிட்டு இருப்பீங்க. தட் இஸ் எஸ்ஏவும் எழுதிட்டு இருப்பீங்க, கேஸ் ஸ்டடிஸும் எழுதிட்டு இருப்பீங்க, மெயின்ஸோட மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆன்சர் ரைட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெஸ்ட் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஷெடியூல் வி வில் ப்ரொவைட் யூ. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் வில் கோ. ஓகேவா? ஸோ ஜான்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிடுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்குமே வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, டெஸ்ட்டாகவும் நீங்கள் அதை என்ன பண்ணியிருப்பீங்க, எழுதி பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எஸ்ஏ ப்ராக்டிஸ்லாம் யாரும் வந்துட்டு ஈவன் மெயின்ஸ் போகிற பசங்களே மெயின்ஸ் எழுத போகிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறது கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, கேஸ் ஸ்டடிஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி அட் த ஃபேக் எண்ட் உங்களுக்கு ஒன்ஸ் இந்த போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஈவன் உங்களுக்கு மெயின்ஸோட மற்ற போர்ஷன்ஸையும் இந்த வி வில் கிவ் யூ ஃபுல் லென்த் டெஸ்ட். ஓகேவா? அதாவது இந்த வருஷத்தோட மெயின்ஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இப்போ எழுத போகிறாங்க பாருங்கள் மெயின்ஸ் பேப்பர். ஸோ அந்த மெயின்ஸ் பேப்பரை வி வில் மேக் யூ டு ரைட் இன் பொங்கல் லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். பொங்கல் லீவு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரையும் நம்ம எழுத வச்சு தான் உங்களை அனுப்புவோம். ஸோ தட் நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் மெயின்ஸுக்கான டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான பேஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஃபர்கட் டு டெல், இது நம்ம பண்ணுறப்போ திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் உங்களுக்கு வீக்லி ஒரு செஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 செஷன் பர் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 செஷன் எத்திக்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? தென் எஸ்ஏக்கும் கேஸ் ஸ்டடிக்கும் ஹவு டு அப்ரோச் அப்படிங்கிற பேசிக்கை உங்களுக்கு முதல்ல கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால் மற்றது நீங்கள் படிக்கிறப்பவே நீங்கள் அந்த கண்டென்ட்டை வச்சு எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் எப்படி எழுதணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு வீக் விட்டு ஒரு வீக் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ஆஸ்பெக்ட்குள்ளே போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் யூ வில் ஸ்டார்ட் டு ப்ராக்டிஸ் திஸ் திங் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். ஓகே? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் கவர் ஆகிட்டு இருக்கு, மெயின்ஸுக்கு ஒரு சைடு நோட்ஸ் மேக்கிங் செஷன்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஐ மீன் கொஞ்சம் பேஸ் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆஃப்டர் அ மந்த் நோட்ஸ் மேக்கிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கில் ப்ரிலிம்ஸோட மெயின்ஸோட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நோட்ஸ் மேக்கிங்கும் போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெகிரேட்டட் டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இன்டெகிரேட்டட் டெஸ்ட் வில் ஸ்டார்ட். அந்த இன்டெகிரேட்டட் டெஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னா மெயின்ஸில் வந்து ஒரு 2 ஆன்சர் ரைட்டிங் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது போய்கிட்டு இருக்கும். ஸோ தட் நீங்கள் எல்லா ஏரியாவுமே என்ன பண்ணுவீங்க, நாட் ஓன்லி ஸ்டடியிங் அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூஷன் சைடும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூ ஷுட் ஹேவ் த மென்டாலிட்டி தட் நான் கிளாஸில் இருக்கிற டைம் வந்து படிக்கிற டைம் இல்லை, நான் படிக்கிறது தனியாக படிப்பேங்கிற ஒரு மென்டாலிட்டி வைக்காதீங்க. ஓகேவா? கிளாஸில் நீங்கள் கேட்குற ஒரு விஷயமுமே படிக்கிறது தான். ஓகேவா? நீங்கள் கிளாஸில் கேட்ட விஷயங்கள் தென் அதை நீங்கள் வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் வி ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸிக்யூஷன். அப்போ எக்ஸிக்யூஷனில் பண்ணுறப்ப தான் நான் சொன்ன அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிட்டே போக முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் வரப்போ கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு வீக்லி கவர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சிருப்போம். அப்படிங்கிறதுனால இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர விஷயத்த சிலபஸோட எந்த போர்ஷனோட நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை இங்கே நம்ம ஒரு ஒர்க் புக் மாடல் பேசிஸ்லேயே உங்களுக்கு பண்ண வைப்போம். போத் திஸ் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆல்சோ திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே போய் சேர்க்கறது. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக உங்களோட நோட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஒன் திங். ஸோ இப்போது பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆஸ் ஐ டோல்டு மே மாதம் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட். ஓகே? ஸோ ரிவிஷன் பண்ணுறோம், போயிட்டு டெஸ்ட் எழுதுகிறோம். டெஸ்ட்டில் சில விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்போம், சில விஷயம் தப்பாக பண்ணியிருப்போம். இது ரெண்டையும் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி வி ஆர் டூயிங் ரிவிஷன் அகைன், தென் வி ஆர் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் டெஸ்ட். இந்த மாதிரி
போஸ்ட் பொங்கல் வி வில் கெட் இன் டு டெஸ்ட் பேட்சஸ். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி நான் ஆகிட்டு இருக்கோம். இட் வில் கோ, இதில் இன்க்ளூட்ஸ் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்ஜெக்ட் வைஸ் போகும், அதுக்கப்புறமேட்டு என்னது ஃபுல் டெஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ கிளியர். ஸோ இப்போது இந்த மாதிரி ஃபீட்பேக் பேசிஸில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேஸ் ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு வென் யூ ஒர்க் என்ன ஆகும், உங்களோட டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டே பை டே இட் வில் என்னது வீக் பை வீக் இட் வில் கெட் இம்ப்ரூவ். ஸோ அப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் வில் ஒர்க் அவுட். ஓகே, பிகாஸ் உங்கள் தப்பை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிட்டே போகிறீங்க, அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் மாற்றிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ மே மாதம் ப்ரிலிம்ஸ். ஓகே, போஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஓகே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் திங் ஃபார் மெயின்ஸ், தட் இஸ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட். ஓகே, வித் ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ அங்கேயும் அதே தான், ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக்ஷனல், தென் அதுக்கப்புறம் ஃபுல். ஓகேவா? ஏன்னா பேஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல ஒரு டைம் லைன் இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது டைம் பவுண்ட்ரி யூ நோ. ஓகேவா? ரெண்டாவது எந்த ஏரியாவில் எந்த சிலபஸில் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த ஐடியா யூ வில் நோ பேஸ்ட் ஆன் திஸ் சிலபஸ் அண்ட் பியூக்யூ அனாலிசிஸ். அப்போ நான் அதுக்கு எந்த மெட்டீரியல் படிக்கணும், என்னோட நோட்ஸை எதுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுறோம். அப்போ ரிசோர்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, பவுண்ட்ரி பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட டைமும் பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடுது, ரிசோர்ஸும் என்ன ஆகிடுது, பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பவுண்ட்ரியும் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தென் என்னது எக்ஸிக்யூஷன். இங்கே எக்ஸிக்யூஷனில் வி வில் ஹாவ் ஃபீட்பேக் பேஸ்ட் என்னது ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் மெக்கானிசம். அங்கே ஒரு ரேபிட் ரிவிஷன் செஷன்ஸ்லாம் போகும். ஸோ அதில் வி வில் ஃபாஸ்ட்லி ரிவைஸ் அண்ட் வில் கெட் யூன் டு த டெஸ்ட். டெஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு வி வில் டேக் ஃபீட்பேக்ஸ், தென் வி வில் டூ என்னது ரிவிஷன்ஸ் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி அந்த சைக்கிள் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வில் இன்க்ரீஸ். த சேம் திங் வில் ஃபாலோ ஃபார் என்னது மெயின்ஸ். ஓகேவா? அங்கே மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் அது ரிலேட்டடாக என்ன இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு தென் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் யூ வில் improve this thing. Okay va? So clear? So this is how we are fixing the timeline and resource. Okay, idu puriyudha? Clear with this? Bharati Raja, Praveen. Done. Okay, so இப்போ இந்த எக்ஸாமோட ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டேன். நம்ம இங்கே இன்ஸ்டிடியூஷனில் இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் மெயின்ஸ் வரைக்கும் நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? தேர்ட் திங் ஷெடியூல். ஓகே, இங்கே ஷெடியூல் அப்படிங்கிறது இது ஒரு இயருக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கான ப்ரொலாங்டு ப்ராசஸ். ஓகேவா? தட் இஸ் அடுத்த வருஷம் மெயின்ஸ் வரைக்கும் நம்ம இதை பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் இப்போவே அடுத்த வருஷத்து வரைக்கும் ஒரு டீட்டெயில்டு இன்னைக்கு இது பண்ண போகிறோம் நாளைக்கு இது பண்ண போகிறோம் ஷெட்யூல் கொடுக்க போக முடியுமானா தட் இஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் டீச்சர்ஸோட அவைலபிலிட்டி அண்ட் ஆல் தீஸ் திங் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஓவரால் டைம் லைன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? பட் வித்தின் அ டே ஹவு வி ஆர் கோயிங் டு பிளான் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே மார்னிங் 9 to 11. ஓகே, ஒரு பேசிக் சப்ஜெக்ட் வில் பி தேர். ஓகே, அதாவது பாலிட்டியோ என்விரான்மெண்ட்டோ ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பேசிக் சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஒன் திங். அதுக்கப்புறமேட்டு 11:15 to 1:15. ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு இந்த பேசிக் சப்ஜெக்ட் தான் போய்கிட்டு இருக்கும். பிகாஸ் இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸோட நாலேஜ் இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அதை வி கேன் பில்ட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பேசின அந்த மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் இது மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, போய்கிட்டு இருக்கும். பட் கொஞ்சம் பேஸ் செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடணும்னா
மெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? தட் இஸ் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எஸ்ஏ, எத்திக்ஸோட கேஸ் ஸ்டடீஸ், ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வி வில் இன்ட்ரடியூஸ் ஸோ தட் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. ஓகேவா? தென் தட் நோட்ஸ் மேக்கிங், ஓகேவா, மற்ற அதாவது GS 1, 2, 3 மெயின்ஸில் இருக்கிற அந்த விஷயங்களுக்கான நோட்ஸ் மேக்கிங், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது மத்தியான டைமை, ஓகே, நீங்கள் உங்களோட ஆப்ஷனலுக்கு வச்சுக்கோங்க. கீப் இட் ஃபார் ஆப்ஷனல். ஓகே, ஐ மீன் ஒரு 1:30 to 4:30. ஓகே, ஸோ நீங்கள் வெதர் யூ ஆர் கோயிங் டு கிளாஸ், இல்லைனா ரெக்கார்டு செஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஓகேவா, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் செல்ஃபாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டால் போதும், வாட் எவர் இட் இஸ். ஸோ திஸ் டைம் கீப் இட் ஃபார் ஆப்ஷனல். ஓகே, யுவர் ரெஸ்ட் அண்ட் ஆப்ஷனல், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஈவினிங்கில் 5க்கு மேலே வி வில் ஹாவ் சிசேட். ஓகே, ஸோ சிசேட்கான செஷன்ஸ் வந்துட்டு ஈவினிங்கில் உங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் எ டே இஸ் ஷெடியூல்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் வந்து இஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ இவங்க ஜான் விக்டர் சார் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் இங்கே வந்து என்னது பிஎஸ்ஐஆர் வில் கோ ஃபார் யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இதில் ஃப்ரம் டே 1 ஃபுல் டே இப்படி ஆக்குப்பைடாக போகுமானா டெஃபினெட்லி நாட். ஓகே, ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷனிங் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் ஒரு செஷன், தென் ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு சிசேட், இந்த மாதிரி கொஞ்ச நாள் வி வில் டேக் இட் ஃபார் 2 weeks. ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸோட எலமெண்ட்ஸை வி வில் ஸ்டார்ட் டு இன்ட்ரடியூஸ். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி வி ஹவ் டு ஸ்டடி. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ஸ்கூல் டைம்ஸ் நம்ம காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்திருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக வி ஹவ் ஸ்டடிட். ஓகே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஸ்கூல் டைமில் இவ்வளோ பண்ணுறப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெனக்கெட்டு போகிறது வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் திஸ் என்னது டைம் லைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வி வில் கெட் அடாப்டட் அண்ட் இட் இஸ் நாட் நியூ டு அஸ். ஓகே, ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது ஓகே, ஸோ இது கிராஜுவலாக கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அனதர் திங் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ இனிஷியல் டைமில் கொஞ்சம் லேசராக இருந்துட்டு தென் ஃபேக் எண்டில் போயிட்டு டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத விட இனிஷியல் டைமில் நம்ம கொஞ்சம் ஆக்குப்பைடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் பின்னாடி அழகாக ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு போகிறப்போ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? பெரும்பாலும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம் எதுவும் இருக்காது, அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக படிச்சுட்டு தென் பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் நெருங்க நெருங்க ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ப்ரெஷரும் ஆகும், அங்கே வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் வே இப்போ ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டு நம்ம அங்கே பின்னாடி இது பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ மெயின்ஸுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸுங்கிறது தான் உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங். அங்கே தான் உள்ளே படிக்க போகிறீங்க, எல்லாமே பண்ண போகிறீங்க. ஓகேவா? கிளியர்? அது வேல்யூடேஷனாக இருக்கட்டும், பேஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும், மனப்படம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், எவ்ரி திங் வில் ஹேப்பன் வித்தின் திஸ் செஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக போயிட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெயின்ஸுக்கு அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே பண்ணுற விஷயங்கள் தென் காதில் கேட்குற விஷயத்தை வச்சு இட் வில் கோ. ஓகேவா? ஸோ நோ நீட் டு பாதர் அபவுட் அதர் திங்ஸ். அதே மாதிரி 9 to 11 கிளாஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பேசிக்காக எல்லா விஷயத்தையும் என்னது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு காதில் போகிறதே ஒரு படிக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு ஸ்மார்ட் ரிவிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கூல் மோடுக்கு போயிடுங்க. ஓகே, பிகாஸ் கொஞ்சம் பேக்கடாக நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு போயிட்டா தான் பின்னாடி நம்ம ரிலாக்ஸ்டாக படிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கிறப்ப தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ மென்டலி பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் திங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் டே ஷெட்யூல் இஸ் பிளான்ட். ஓகேவா? ஒரு டேவோட ஷெட்யூல் இந்த மாதிரி தான் என்னது பிளான் ஆகிருக்க போகுது. ஓகேவா? ஸோ கிளியர்? ஸோ உங்களுக்கு ஓவராலாக என்ன ரெக்குயர்மெண்ட், தென் ஓவராலாக இன்ஸ்டியூஷனில் இப்போ இருந்து ஆரம்பித்து அடுத்த வருஷம் மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. தென் தேர்ட் திங், ஒரு டேக்குள்ளே நம்ம எதெல்லாம்
கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் திங் வில் ஃபாலோ ஃபார் யூ அப் டு தட் Jan 15, தட் இஸ் பொங்கல் போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ஆகிட்டு இருக்கும், கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் தட் டைம் வில் பி ஃப்ரீ. ஓகே, தென் என்னது, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷன் அண்ட் ஆல் திஸ் திங்க் நீங்கள் பர்சனலாக பண்ணிக்கிற டைமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் ஆன் வீக் டேஸ். இது வீக் டேஸ்க்கான ஷெடியூல். ஓகேவா? வீக் எண்டில் சாட்டர்டே you will be having one current affairs session and ethics basics section. Okay, இது ரெண்டும் ஒவ்வொரு செஷன் சாட்டர்டேல இருக்கும். சண்டே வில் பி ஃப்ரீ. ஓகேவா? ஸோ சண்டே வி ஒன்ட் டிஸ்டர்ப் யூ. ஓகே, பிகாஸ் அது எல்லா விஷயத்தையுமே நம்ம வீக் டேஸில் பண்ணுறோம். ஸோ ஒன் டே ரிலாக்ஸேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வீக் டேஸில் திஸ் இஸ் த பேட்டர்ன். தென் சாட்டர்டேல யூ வில் ஹாவ் 2 செஷன், ஒன் செஷன் ஆன் கரண்ட் அஃபேர் அண்ட் another செஷன் ஆன் case studies. ஓகேவா? ஐ மீன் திஸ் ethics basics. தென் சண்டே வில் பி ஃப்ரீ ஃபார் யூ. ஓகேவா? அதே மாதிரி திஸ் 2 weeks மற்ற நீங்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங் இன்டகிரேட்டட் டெஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கிளாஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? வித்தின் திஸ் டைம் பீரியட் இட் செல்ஃப். ஓகேவா? இந்த டைம் பீரியட்லேயே உங்களுக்கு கிளாஸுக்குள்ளேயே மினி டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி அதை வச்சு கிளாஸ்க்குள்ளேயே எடுத்துகிட்டு போவாங்க. சிசாட் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் வந்து சிசாட் கிளாஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு மினி டெஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தென் 2 weeks ஒன்ஸ் நீங்கள் எழுதுகிற அந்த எஸ்ஏ அண்ட் கேஸ் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அது வரப்போ மட்டும் நீங்கள் சண்டே மார்னிங் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சண்டே மார்னிங், ஏன்னா அது 1.5 மணி நேரம் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ தீஸ் டெஸ்ட் வில் பி ஜஸ்ட் ஃபார் 1.5 hours. ஓகேவா? ஸோ வெறும் 1.5 hours டெஸ்ட் தான். ஸோ தாராளமாக வந்துட்டு காலையிலேயே அந்த டெஸ்ட்டை வச்சுருவோம். ஓகேவா? ஸோ மார்னிங்கே அதை நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். தென் அதோட கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் அது இண்டிவிஜுவலாக டீச்சர்ஸ் வில் கிவ் பேக் டு யூ. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டைட் பேக்கேஜ். ஓகே, பிகாஸ் டைட் சென்ஸ் நான் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குன்னு சொல்ல வரல. ஓகே, பட் இப்படி ஸ்ட்ரக்சர்டாக நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் டைம் இஸ் த ஃபேக்டர் விச் வில் நாட் கம் பேக். இந்த ரிசோர்ஸை நீங்கள் திருப்பி எடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் டைமை இப்போ நம்ம ப்ராப்பராக ஃபுல் ஸ்கேலில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போஸ்ட் பொங்கல் நீங்கள் அப்போ என்னது ரிலாக்ஸ்டாக படிக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூ வில் ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் ரிவிஷன், கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். தென் அந்த டைம் பீரியடில் நான் சொல்கிறேன் போஸ்ட் ப்ரிலிம்ஸ், நான் அது ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி ஐ மீன் பொங்கல் டைமில் எல்லாம் த்ரூ அவுட் த செஷன்ஸ் ஐ வில் டெல் யூ ப்ரிலிம்ஸுக்கான ரிவிஷன் செஷன்ஸை எப்படி மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பேஸ் அங்கே செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீஸ் திங்ஸ் வி வில் டாக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸை போட்டு என்னது வி வில் டேக். ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட மெயின்ஸுக்கான நோட்ஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த டிசம்பருக்கு இந்த ஜனவரிக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம அழகாக என்ன பண்ண முடியும்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸுக்கு ரிவிஷன் பண்ணுறப்பவே. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ ஆல் திஸ் திங் வி வில் ஸ்பீக். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அங்கே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு இது அப் டு ஜான்வரிக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரிவிஷன் செஷன்ஸ் இருக்கும். தென் வீக்லி வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 1 ரிவிஷன் செஷன் பர் டே. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரிவிஷன் செஷன் ஜான்வரிலேருந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு சைடு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்துட்டு நீங்கள் வீக்லி எந்த போர்ஷன் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. தென் ஒரு ரிவிஷன் செஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டெஃபினெட்லி யூ வில் கெட் ஆம்பிள் டைம் ஃபார் யுவர் பர்சனல் ஸ்டடீஸ். ஓகேவா? அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போயிட்டு உட்காந்து கிளாஸில் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் பிளான்ட். ஓகே, ஸோ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ கிளியர்? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? இப்பயாவது பேசலாம் யாராவது. பிரவீன் மைக் ஆன் பண்ணுங்க. கிளியரா பிரவீன்? கிளியரா? கிளியர் சார். கிளியர் சார். ஓகே சார். ஓகே, பாரதி ராஜா? பாரதி ராஜா என்ன டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன், அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ண சொன்னேன். ஆஃபீஸில் எதுவும் இருக்கீங்களா? இல்லை சார், ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு சார். இல்லை, ஓகே, இப்போ கொஞ்சம் பேசலாம். கிளியரா இருந்ததா? கிளியரா இருந்துச்சு சார்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கா ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் ஆல் தீஸ் திங்? எஸ் சார். கௌரவம் இருக்கு சார். இப்போ என்னன்னா, இப்போ சப்ஜெக்ட் கண்டென்ட் எல்லாமே ஓகே தான் சார். இப்போ நம்ம படிக்கிறோம், எழுதுறோம், எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ற அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் நமக்கு வர மாட்டேங்குது. எப்படின்னா நம்ம எப்படி படிக்கிறோம், அந்த படிக்கிறத அவுட்புட்டா நம்ம வந்து அதை எழுத விடல. அவன் எழுதுறனா கரெக்டாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வேல எனக்கு வரல. அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அதான் ஒரு சொல்றேன். இங்கிலீஷ்ல நம்ம எழுதுறது கரெக்டாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு வருது. இப்போ எஸ்ஏல எனக்கு எழுத சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த அது எழுதுறதுக்கு எனக்கு பயமாவே இருக்கு. எஸ்ஏன்னு கொடுத்துட்டோமா அந்த கொஸ்டினை பார்த்தாவே அடுத்து எழுதுறதுக்கு நம்ம பயமா தான் இருக்கு. அதான் சொல்றேன். அந்த ஃபியர் ஃபேக்டரை எப்போ உடச்செறிய முடியும்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்ட்ரக்சர்டா படிச்சிருக்கணும். அதர் திங் நீங்க எழுதணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல உட்காந்து எழுத வச்சா தான் எழுதுவோம். ஓகேவா? இல்லை நம்மளா பேனாவை எடுத்து அதை எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அது. ஓகேவா? அதனால தான் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க இங்கே உட்காந்து அண்ணா நகரில் உட்காந்து. பட் வந்து எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எத்தனை எஸ்ஏ எழுதிருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நம்ம பண்றப்ப வேற வழி கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதலைன்னா ஏன் எழுதலை அப்படின்னு கேட்போம். இல்லை டெஸ்ட் அந்த டேட் வந்துச்சுன்னா டெஸ்ட் நீங்க எழுதுங்க வந்து எழுதுங்கன்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் டைம் உடைக்கிறது தான் கஷ்டம். ஓகே, ஒன்று உடைச்சிட்டிங்கன்னா அப்போ அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிணத்தை பார்த்து பயப்படுவோம். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கிணத்துக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் மாமாவோ சம்மன் என்ன பண்ணிடுவாங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் தண்ணிக்குள்ள அந்த முங்கி எந்திரிச்சிட்டீங்க, கொஞ்சம் அந்த இது ஃபியர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளே என்னது கொஞ்சம் கொஞ்சமாக குதிக்க ஆரம்பிச்சிடும், இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு இனர்ஷியா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். பட் வந்து அது பண்ண 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 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது தெளிவாயிடும். ஓகேவா? ஸோ அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ப்ராப்பராக ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு வந்தோம்னா நீட்டாக இதாகிடும். ஸோ அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் உங்களுக்கு கிளாஸஸ் போனதுக்கு அப்புறமேட்டு இங்கே கிளாஸுக்குள்ளேயே நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம், இன்டகிரேட்டடாக டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால கிளாஸை முடிச்சுட்டு உடனே உடனே என்னது எழுதுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்கன்னா எழுதி உடனே என்னது யூ வில் ஷேர், தென் கரெக்ட் பண்ணி உடனே ஃபீட்பேக்கோட கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதில் எரர் கரெக்ஷன் ஃபைல்ங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் நீங்கள் பண்ணுற எரர்ஸ் எல்லாத்தையும் டினோட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஓவராலாக. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்குறப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம், நான் சொன்னேன்ல அந்த எரரை மைனஸை பார்த்துக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ தட் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் வில் ஒர்க். கிளியர்? அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, அது மாதிரி எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ், கேஸ் ஸ்டடி, ஆல் தீஸ் திங். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி எழுதுனா அதுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் ஒரு 5 செஷனில் நீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஸோ கிளியர் ஃபார் யூ. தான் ரெக்குயர்மெண்ட்னு தெரிஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே. இல்லை சார், இப்போ நான் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு நான் எழுதிட்டு தான் சார் வந்தேன். நான் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு தான் வந்தேன். இப்போ கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இன்னும் பேக்ரவுண்டில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி. அப்போ அதில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இங்கிருந்து போகிறது முன்னாடி பேசிக் ஃபவுண்டேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ப்ரிலிம்ஸ் நான் எழுதிட்டு வந்தப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே என்னால் முடியல. இப்போ அந்த 2 மணி நேரத்தை நம்ம எழுதுறது. நான் தான் சொல்கிறேன், அப்படின்னா நம்ம அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் சொன்னல, ஒன்று நாலேஜ் பார்ட்லையோ இல்லை ஸ்கில் பார்ட்லையோ 2 இடத்துல தான் டிஃபிஷியன்சி இருக்க முடியும். ஓகேவா? ஒன்று அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம அதை வந்து என்னது அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஸ்கில்லுன்னு சொல்கிறது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்கில் தான். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு பேஸை எடுத்துக்கிட்டு தென் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபீட்பேக் எடுக்கணும், தென் அதை ரிஃபைன் பண்ணிட்டு திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் அது ஸ்கில்லாக மாறும். ஓகே சுரேஷ், சுரேஷ் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். ஓகே சார். ஓகே, கிளியராக இருந்ததா? எப்படி இருந்தது? கம்ஃபர்டபுளாக இருந்ததா செஷன்? சார் கிளியராக கம்ஃபர்டபுளாக இருந்தது சார். ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்களா? ப்ரிப்பரேஷனில் ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்களா இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண இருக்கேன் சார். ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை ஆல்ரெடி இருக்கேன் சார். இருக்கேன் சார். ஆல்ரெடி இருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் ஆல்ரெடி இப்போ குரூப்ல எதுவும் இருக்கீங்களா? இன்ஸ்டியூட் குரூப்ல ஏதாவது இருக்கீங்களா? நீங்கள் பேசியிருக்கீங்களா ஆல்ரெடி? சார் எஸ் சார், நான் பேசியிருக்கேன் சார். நான் ஏற்கனவே இருக்கேன் சார். ஓகே 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 ஓகே, சரிங்கப்பா. ஸோ நீங்கள் யாருப்பா? ரியல்மி RMX 5120. உன் பேர் என்ன? ஓகே, ஹீஸ் இன் சம். உன் பேர் என்னப்பா? பிரசாந்த் சார். பிரசாந்த். ஹாய் சார். ஓகே, நீங்கள் பிசிஎம் இதுக்கு query பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே, ஸோ இப்போ தான் கிளாஸ்க்குள்ளேயே வரீங்களா? ஆமாம் சார்.
கிளாஸே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஜஸ்ட் முடிஞ்சிருச்சா ஃபீட்பேக் சார்? இருக்கு. நீங்க ரெக்கார்டிங் ஓகே வாங்கிக்கலாம். ரெக்கார்டிங் ஓகே சார். இருக்கும். ரெக்கார்டிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்க சார். நீங்க அந்த இன்ஸ்டியூட் குரூப்ல இருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே, இதான் அந்த நம்பரு. ஓகே, சரிங்களா? அந்த நம்பருக்கு ஹூவர் உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்களோட மெயில் ஐடியை போட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெக்கார்டிங் வந்து உங்க மெயிலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கிளியர். சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்க திருப்பி கேட்டுக்கலாம். சரியா? சரி சார். சரிங்கப்பா. ஸோ ஹோப் ஓவர்வியூ இஸ் கிளியர். ஸோ எனக்கு என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இதே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. கிளியர். ஸோ இப்போ இந்த வீக்கில் வி ஹாவ் மல்டிபிள் ஓரியன்டேஷன் செஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஓரியன்டேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியோட ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விமல் சார் எடுப்பாங்க. விமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் 2 யூபிஎஸ்சி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. 5 மெயின்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ஸ்ட்ரக்சர்டு ஃபேக்கல்ட்டிஸ், மோரோவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. இந்த எக்ஸாமோட ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் அந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் கிவ் மோர் ஐடியா. ஓகே, அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் வந்து என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பார்த்துட்டு தென் யூ கேன் டிசைட். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நம்ம ஆக்சுவல் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்னா திஸ் ஓரியன்டேஷன் செஷன்ஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ நாளைக்கு செஷனில் ஹிஸ்ட்ரி இருக்கும். காலையில் 9:30 யூ வில் ஹாவ் த செஷன். ஓகேவா? காலையில் 9:30 மணிக்கு 9:30 AM ஓகே செஷன் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்கள். அது மாதிரி யாராவது பக்கத்தில் இருக்கீங்க, ஆஃப்லைனில் உங்களால் வர முடியும் அப்படின்னா கம் அண்ட் அட்டன் இன் ஆஃப்லைன். ஓகே, ஸோ ஆஃப்லைனில் அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நாளைக்கு செஷனில் ஹிஸ்ட்ரி சார் வில் எக்ஸ்பிளைன் நியூ திங்ஸ். ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஒரு செஷனில் வி வில் மீட். ஓகே, உங்களுக்கு இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி செஷன் இருக்கும். தென் வந்து ஒரு பாலிட்டி ஆர் எக்கானமி ஏதாவது ஒரு பேசிக் சப்ஜெக்ட் அது ஒன்று ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். தென் சிசாட் ஓரியன்டேஷன் செஷன்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ். இதை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர். அது மாதிரி இங்கே டீச்சிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் சொல்லி கொடுத்துட்டு தென் பிவைக்யூ அனாலிசிஸ் மாதிரி அந்த 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 ஏரியாவில் என்ன பிவைக்யூஸ் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதையும் டச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரி காம்ப்ரஹென்சிவாக உங்களுக்கு ஒரு டீச்சிங் இருக்கும். ஸோ தட் நீங்கள் தனித்தனியாக இது ப்ரிலிம்ஸுக்கு, இது மெயின்ஸுக்கு, இது இன்டர்வியூக்கு அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஹோலிஸ்டிக்கான நாலேஜோட வித் பிவைக்யூவோட போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலேஜ் பார்ட் தனியாகவும் ஸ்கில் பார்ட் தனியாகவும் இல்லாமல் ரெண்டையும் வந்துட்டு கம்பைண்டாக ஒரு எக்ஸிக்யூஷன் ஐடியாஸோட யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ ரிலீவ் ஆகிக்கலாமா? தேங்க்யூ.